ஸோ இன்னியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோர் சர்க்கிள். ஓகே, ஸோ மோர் சர்க்கிளை பற்றின லெக்சர்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருந்திருக்கும், ரைட்? டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஐம் கேரண்டிங் யூ. ஆர் எல்ஸ் வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ தெர் இஸ் நோ டவுட். பட் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, until I complete this, ஓகே, எல்லாருமே அதாவது எய்தர் நீங்க வந்து ஜூம்ல அட்டென்ட் பண்ற மாதிரியா இருந்தாலும் சரி, இல்ல சில பேர் வந்து யூடியூப் ஸ்ட்ரீம்ல பாப்பீங்க, ரைட்? ஸோ வாட் எவர், ரெண்டு பேருமே லைக் whoever attending from யூடியூப் ஆர் those who are seeing from Zoom, என்னோட சஜஷன் என்னன்னா, as of now நீங்க மறந்துருங்க வாட் எவர் த மெத்தட் யூ நோ. ஓகே, வாட் எவர் த மெத்தட் யூ நோ. ஓப்போ F7 இஸ் ஜோதி. ஓகே ஜோதி, தேங்க்யூ. யா, as of now உங்களுக்கு என்ன வாட் எவர் மெத்தட் யூ நோ, என்ன மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த மெத்தடை அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 hour அந்த மெத்தட் மறந்துருங்க. ஓகே, பிகாஸ் நான் ஒரு மெத்தட் சொல்லித்தர போறேன். கண்டிப்பா இந்த மெத்தட் நீங்க வேற ஏதாவது ஒரு சோர்ஸ்ல, லைக் நான் இது மேஜரா நம்ம ரெஃபர் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிப்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. 2 பியா 1 பியான்னு தெரியல, பட் இட்ஸ் ஹிப்லர். ஓகே, ஸோ மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பை ஹிப்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அந்த புக்குல இருந்து தான் நம்மளோட மெத்தட். ஓகே, ஸோ பிஃபோர் தட் என்னோட வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் ஆடிபிள் தானே? ஃபார் ஆல், ஜஸ்ட் செக். Yes, My sir. voice is audible. Okay, thank you. Right. Fine then. Okay, so my voice is audible. So if there is any issues, நீங்க வந்து just raise your hand. Okay, so I will clarify it. And if you want to answer or if you want to ask any questions, you can unmute and you can ask. Okay, so அதான் நான் சொன்ன மெத்தட் வந்து it's from Hibbeler, combination of Hibbeler and some other source. Okay, it's like a mixture. So ஒரு நெக்ஸ்ட் 1 hourக்கு உங்களோட மெத்தட் மட்டும் மறந்துருங்க. ஓகே, ஸோ மோர் சர்க்கிள் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ரைட்? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த செஷன் ஐ வாண்ட் யுவர் 1 minute. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சம்திங். ஓகே, சரி, இன்னைக்கு மார்னிங் வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நடந்தது, சிவில் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். இந்த செஷன்ல சிவில் யாரா இருக்கீங்க அப்படின்னா ஐம் வாட் ஐ குட் சே, ஐம் வெரி ஹாப்பி பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு அரௌண்ட் 40 மெம்பர்ஸ் டெஸ்ட் எழுதியிருந்தாங்க. ஓகே, சி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எங்களோட சிவில் அப்படின்றது என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமில இருந்து சிவில்ன்றது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். மெக்கானிக்கல் வந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். சிவில் வந்து திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் விச் வி ஆர் டூயிங், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் யூ கைஸ் நோ தட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பண்றோம். அண்ட் அதுக்கு ஒரு 40 மெம்பர்ஸ் வந்து எங்களோட ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. மீன்ஸ் அந்த 40 மெம்பர்ஸ்க்கு ஏதோ ஒரு வகையில எங்களோட கோர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பிலீஃப் வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஐ எம் ஹாப்பி. ஓகே, ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் ஆல்சோ ஐம் வெரி ஓவர்வெல்ம்ட். ஸோ அண்ட் இப் சப்போஸ் நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை மிஸ் பண்ணிருந்தீங்க, மெக்கானிக்கலுக்கும் நாங்கள் லாஸ்ட் மந்த் ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம், அதையும் நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா செப்பரேட்டா இண்டிவிஜுவலா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிக்கலாம். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடா இருந்தா என்னோட நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் அனுப்புறேன் ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் போத். கமிங் டு queries, ஏதாவது எங்க கோர்ஸ்ல ஏதாவது queries இருக்கு, இல்ல டெஸ்ட் சீரீஸ்ல ஏதாவது queries இருக்கு அப்படின்னா யூ கேன் வாட்ஸ்அப் மீ. திஸ் இஸ் மை நம்பர். வாட்ஸ்அப் பண்றதா இருந்தா நீங்க டைரக்டா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, ரைட்? உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, நான் கால் பண்ணியே ஆகணும் சார் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என் நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க. இஃப் ஐ டிடன்ட் பிக் அப், ஓகே, நான் பிக் பண்ணலன்னா இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. ஓகே, இஃப் ஐ டிடன்ட் பிக் அப் யூ டயல் திஸ் நம்பர், ரைட்? யா, அண்ட் தோஸ் ஹூ ஆர் சீயிங் த வீடியோ, அதாவது இந்த செஷனை வந்து யாரெல்லாம் வந்து யூடியூப்ல பாக்குறீங்களோ, தோஸ் ஹூ ஆர் நாட் கோயிங் த்ரூ த செஷன் இன் டெலிகிராம், தோஸ் ஹூ ஆர் தோஸ் ஹூ ஆர் நாட் இன் ஜூம். ஓகே, ஜூம்ல இல்லாதவங்க யூடியூப்ல யாரெல்லாம் இந்த செஷனை பாக்குறீங்களோ உங்களுக்கு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. டெலிகிராம் குரூப்ல தான் வந்து மெக்கானிக்கல் தனியா ஒரு டெலிகிராம் குரூப், சிவிலுக்கு தனியா ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு. அண்ட் அந்த குரூப்ல தான் வந்து நாங்க அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஜூமோட லிங்க் அப்டேட் பண்ணுவோம். ஸோ யூ ஜஸ்ட் ஜாயின் ஸோ தட் ஃப்ரீ செஷன் நடந்தாலும் சரி, ஃப்ரீ டெஸ்ட் நடந்தாலும் சரி, அதில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன். ஸோ வி கேன் ஸ்டார்ட். ஓகே, சி ஜஸ்ட் பி பேஷண்டா இருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். லெட் அஸ் டேக் தி Mohr circle. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், ரைட்? அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. சி ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பாயிண்ட்டுக்கு நீங்க மோர் சர்க்கிள் வரையணுமோ அந்த பாயிண்டோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிப்ரசென்ட் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம ரிப்ரசென்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 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 ஷாஃப்ட் மாதிரி எடுத்துக்கிறேன், ரைட்? ஐ வில் டேக் ஒன் ஷாஃப்ட். லெட் அஸ் சப்போஸ்
let us suppose I will take a shaft. ஷாஃப்ட்ல ஏதோ ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல தான் நான் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் மோர் சர்க்கிள் வரையணும் அப்படின்னா முதல்ல அந்த பாயிண்ட்ல என்னென்ன ஸ்ட்ரெஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்றதை ரெப்ரசென்ட் பண்ணும். தேர் மே பி மெனி ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ நான் என்னோட இது வந்து மோர் சர்க்கிள் அப்படிங்கிற டாபிக் வந்து நீங்க கம்பைன் லோடிங் படிச்சுட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸஸ், டார்ஷன் ஸ்ட்ரெஸஸ்லாம் படிச்சுட்டு தான் இது என்டர் ஆகணும். அப்பதான் வந்து இட் வில் பி மோர் கிளியர். பட் சின்ஸ் இது ஃப்ரீ செஷன் அப்படின்றனால என்னால் அது எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு இது வர முடியாது. பட் உங்களுக்கு அதுல ஓரளவுக்கு பேசிக்கான ஐடியா இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஒரு டார்ஷன் இருக்கு, ஒரு ட்விஸ்டிங் மொமெண்ட் இதுல ஆக்ட் ஆகுது, ஒரு ஆக்சியல் லோடு இருக்கு, அண்ட் ஒரு பெண்டிங் மொமெண்ட்டும் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்டிங் மொமெண்ட்டும் ஆக்ட் ஆகுது, ஒரு டார்ஷனல் ஒரு ஷியர் லோடு இருக்கு. ஒரு மெம்பர் எடுத்துக்கிறேன், அந்த மெம்பர்ல டார்ஷன் இருக்கு, பெண்டிங் மொமெண்ட் இருக்கு, அண்ட் ஆக்சியல் லோடு இருக்கு, அண்ட் ஷியர் லோடு இருக்கு. எல்லாமே இந்த மெம்பர்ல இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை நான் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்டை நம்ம ஒரு ஸ்கொயரா தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஏன் ஸ்கொயரா ரெப்ரசென்ட் பண்றோன்றதெல்லாம் நான் ரீசன் இப்போ என்னால் சொல்ல முடியாது. as I said already, it's a free session, I won't able to say this point. I'm representing it as a square in that என்னென்ன ஸ்ட்ரெஸஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சியல் லோடாலையும் இந்த பெண்டிங் மொமெண்டாலையும் எனக்கு ஒரு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் அலாங் தி லாங்கிடியூனல் ஆக்சிஸ் பொறுத்து. ஓகே, லாங்கிடியூனல் ஆக்சிஸை பொறுத்து அது எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் செப்பரேட் சாப்டர்ல படிப்போம். ஓகே, தட் இஸ் வாட் ஐம் சேயிங். நான் அந்த டீடைல்ஸ்க்கு போக போறது இல்லை. ஓகே, ஸோ பெண்டிங் மொமெண்ட்னாலையும் இந்த லோடு பீனாலையும் எனக்கு ஒரு ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். ஓகே, ரைட். அண்ட் இந்த டார்ஷன், ஓகே, இந்த ட்விஸ்டிங் மொமெண்ட்னாலையும் அண்ட் ஆல்சோ டியூ டு த ஷியர் லோட், ஓகே, டியூ டு த ஷியர் லோட் தேர் வில் பி ஷியர் ஸ்ட்ரெஸ் which is developed. Let us consider like this. ஸோ இதுதான் என்னோட ஷியர் ஸ்ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்க, tau. Okay, right? So this is my tau. Let us suppose, okay, and due to the shear load nala எனக்கு ஒரு shear stress develop ஆகும். Let us consider this is that is stress, not shear stress, stress in y directionலயே எனக்கு ஒரு normal stress develop ஆகும். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள்ல நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், தென் இந்த பாயிண்ட்ல எனக்கு எல்லா டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கும். எக்ஸ் டேஷ்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒய் டேஷ்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும், அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸஸும் இருக்கும். பட் இது வந்து நம்மளோட கடைசி கேஸ். இது நான் வந்து கடைசியாக தான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இனிஷியலா நான் ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு கேஸ் எடுத்து மோர் சர்க்கிள் எப்படி வரையுறது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, உங்களுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்டை நீங்க அந்த பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே ரெப்ரசென்ட் பண்ணணும். அதோட பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸஸ். ஸோ ஒரு பாயிண்டோட எல்லா ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்டையும் ரெப்ரசென்ட் பண்றது. ஸோ இது இந்த மாதிரி தான் பேசிக்கா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ தட்ஸ் ஹவ் ஐம் கோயிங் டு ரெப்ரசென்ட் இட். நவ் coming to the first step. So நான் first step already சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை தி பாயிண்ட்ஸ். நீங்க எந்த பாயிண்ட் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணுமோ அந்த பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாயிண்டோட ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுங்க. நான் ஷார்ட்டாவே எழுதுறேன், ஐ எம் நாட் கோயிங் டு ரைட் இட் ஃபுல்லி. ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுங்க. ஸோ நார்மலா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த பாயிண்ட் அண்ட் ரெப்ரசென்ட் ஆல் தி ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் which is present at that point. For example, case 1, na first case na deal panna pora case vandu or simple example eduthukken. Okay, I am just going to take a simple example. We'll consider that this is our only x direction la mattum da enak stress irukku, y direction la stress illa appdin na assume panikren. Verum x direction la stress irukku, y direction la stress e illa. Okay, so that is my first case. Okay, case 1. இதை வச்சுதான் நான் பேஸ் ஆஃப் மோர் சர்க்கிள் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, ரைட். சி இந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை வரைஞ்சிட்டு, அதாவது பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை வரைஞ்சிருங்க. யூ ஹேவ் டு ட்ரா தட் எலமெண்ட். ஐ ஹேவ் ட்ரான் த எலமெண்ட், ஐ ஹேவ் ஐடென்டிஃபைட் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப், சூஸ் 2 planes perpendicular to each other. பொறுமையா லிசன் பண்ணுங்க, பிகாஸ் இனிஷியல் இட் வில் டேக் சம் டைம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபார் மீ டு எக்ஸ்பிளைன். ஸோ 2 பிளேனை நம்ம சூஸ் பண்ணோம். அந்த 2 பிளேன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கணும். ஓகே, சரி, இந்த ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனை பிளேன் இருக்கு? ரைட் சைட்ல ஒரு பிளேன் இருக்கு, அது ஏபி. பாட்டம்ல ஒரு பிளேன் இருக்கு, பிசி. லெஃப்ட் சைட்ல ஒரு பிளேன் இருக்கு, சிடி. அண்ட் டாப்ல ஒரு பிளேன் இருக்கு, ஏடி. ஸோ மொத்தம் 4 பிளேன் இருக்கு. நீங்க ஏதோ ஒரு 2 பிளேனை சூஸ் பண்ணுங்க. இந்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 பிளேனும் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபியும் சிடியும் நான் சூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா ஏபியும் சிடியும் பெர்பெண்டிகுலர் இல்ல, தே ஆர் parallel, ரைட்? பட் ஏபியும் பிசியும் சூஸ் பண்ணலாமா? அஃப்கோர்ஸ் ஐ கேன் சூஸ் ஏபி அண்ட் பிசி. ஐ கேன் சூஸ் ஏபி அண்ட் பிசி. ஐ கேன் சூஸ். தேர் இஸ் நோ இஷ்யூஸ்.
அதே மாதிரி பிசியும் சிடியும் சூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா யூ கேன் சூஸ், நோ ப்ராப்ளம். சிடியும் டிஏவும் எஸ் யூ கேன், டிஏவும் ஏபியும் எஸ் யூ கேன். ஸோ சூஸ் எனி டூ பிளைன்ஸ் which are perpendicular to each other. I'm choosing AB and BC. ஸோ நான் டிஃபால்ட்டாவே AB and BC தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதுதான் ஈஸி டு சால்வ். மற்ற எந்த பிளைன் சூஸ் பண்ணாலும் மோர் சர்க்கிள் வரைகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்காது. பட் ஒரு கன்வென்ஷன் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கன்வென்ஷன்ல நம்ம மாஸ்டர் ஆயிடலாம், ரைட்? ஸோ அதனால இது என்னோட கன்வென்ஷன். ஏபியும் பிசியும் தான் நான் எப்பயுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ரெண்டு தான் சூஸ் பண்ணுவேன். இப்பயும் அதான் சூஸ் பண்றேன். ஓகே, ஸோ அந்த ரெண்டு பிளைன் இருக்கு பாத்தீங்களா, ஏபி அண்ட் பிசி. அந்த பிளெயினை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பிளெயின்ல என்னென்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கோ, ஓகே, ரைட் டவுன் ஆல் தி ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் தி பிளெயின் which you choose. Okay, the two planes which you choose. So I will take AB and BC. AB and BC தான் ரெண்டு பிளேன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் ஏபி அண்ட் பிசியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நான் ரெப்ரசென்ட் பண்றேன். சரி, ஏபி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு, நார்மல் ஸ்ட்ரெஸ். அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்லை. இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா, நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ் ஆகும் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை ஒய் ஆகும். ஓகே, ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் எக்ஸ் ஆகும், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை ஒய் ஆகும். இந்த பிளைன் ஏபியில் சிக்மா மட்டும் தான் இருக்கு, நார்மல் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. அண்ட் வாட் டைப் ஆஃப் நார்மல் ஸ்ட்ரெஸ் இட் இஸ் அ டென்சைல். ஓகே, டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஸோ இட் இஸ் டென்சைல் பாசிட்டிவ். டென்சைல் அப்படின்னா பாசிட்டிவ், ரைட்? ஸோ டென்சைல் இட் இஸ் பாசிட்டிவ். லெட் மீ டூ ஒன் திங். சிக்மா எக்ஸ் வந்து நான் சிக்மான்னு எடுத்துக்கிறேன். சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா. ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்க என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா அண்ட் இட் இஸ் டென்சைல், அதனால பாசிட்டிவ். ஸோ பிளஸ் சிக்மா. ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்ல, ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் 0. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்தா என்ன பண்ணும் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் கேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், டோன்ட் வரி. ஓகே, நவ் பிசில, in BC no normal stress, no shear stress, right? Normal stress illa, shear stress illa. So it is 0, 0. Okay, so ரெண்டு பாயிண்ட், அந்த ரெண்டு பாயிண்ட், அதாவது ரெண்டு பிளேன், அந்த ரெண்டு பிளேனுக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டை நான் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன், ரைட்? ரெண்டு பிளேனுக்கு கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். அந்த பாயிண்டோட நேம் நான் P and Qன்னு கொடுத்துக்கிறேன். and these are loading points. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிளெயினை பாயிண்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஏபி அப்படின்ற ஒரு பிளெயினை பி அப்படின்னு ஒரு பாயிண்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். பிசி அப்படின்ற ஒரு பிளெயினை கியூ அப்படின்னு ஒரு பாயிண்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். as simple as that, ரைட்? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப். நெக்ஸ்ட் 4th, உங்களுக்கு இப்போ 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சுல, 2 பிளேன் எடுத்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங்கா 2 பாயிண்ட் கிடைச்சிரும். அந்த 2 பாயிண்ட்டை சிக்மா டவுல பிளாட் பண்ணுங்க. பிளாட் இன் சிக்மா வெர்சஸ் tau graph. So I will take, this is my x-axis and yeah, this is my y-axis. என்னால சர்க்கிளை பர்ஃபெக்டா வரைய முடியாது பிபிடி அப்படின்றனால கோர்ஸ்ல எனிவேஸ் நான் போர்டில் போட்டிருப்பேன், ஸோ இஷ்யூ இருக்காது, ரைட்? பிபிடி ஐ won't able to draw the circle as perfectly as possible, but approximately நான் வரைய ட்ரை பண்றேன். ஓகே, ரைட்? So I can do one thing. Okay, no problem. So first என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த சிக்மா அண்ட் டவ் இருக்கு பாத்தீங்களா, சிக்மா அண்ட் டவ் பிளாட் பண்ணணும். ஓகே, இந்த சிக்மா அண்ட் டவ் கிராஃப்ல பிளாட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் பி வந்து சிக்மா, 0. சிக்மா வந்து டென்சைல், அதனால பாசிட்டிவ், ரைட்? ஸோ பாசிட்டிவ், இது வந்து 0. அதனால வந்து முதல்ல அந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. the point will be somewhere here, right? This is the point P, sigma, 0. and Q 0, 0. This is the point 0, 0. Okay, so இதை வந்து நான் Q ன்னு எடுத்துக்கிறேன். And finally, 5th step, join PQ and PQ acts as your Mohr circle's diameter. That's it. See, Mohr circle oda diameter kadachirchu appadina problem onnume illa, like we have done it, right? So Mohr circle oda diameter PQ join பண்ணுங்க, just join PQ. This PQ acts as your Mohr circle diameter. Diameter தெரிஞ்சிருச்சுன்னா சென்டர் பாயிண்ட் வச்சு, சென்டர் பாயிண்ட் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். டயமீட்டர் தெரிஞ்சிச்சுன்னா சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிடலாம். சென்டர் பாயிண்ட் வச்சு draw a circle. Approximately வரையறேன், that's what I'm saying. I cannot draw it perfectly, but this is my Mohr circle for this case. ரொம்ப சிம்பிள், இந்த கேஸும் சிம்பிள், அதனால நம்மளுக்கு Mohr சர்க்கிளும் சிம்பிளா கிடைச்சிருச்சு. பட் ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், இந்த 5 ஸ்டெப்பை தாண்டி நான் வேற எந்த ஸ்டெப்புமே பண்ண மாட்டேன். வாட் எவர் காம்ப்ளிகேட்டட் கேஸ், நான் முன்னாடி ஒரு கேஸ் காமிச்சேன் கரெக்டா, லைக் டிஃப்ரெண்ட் கேஸ், அதாவது ஒரே பாயிண்ட்லயே வந்து சிக்மா எக்ஸ் இருக்கும், சிக்மா ஒய் இருக்கும், டவ் இருக்கும். ஸோ அந்த கேஸுக்கும் நான் இந்த 5 ஸ்டெப்பை தாண்டி வேற எந்த ஸ்டெப்புமே பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ டவுட் ஏதா இருந்தா
கேளுங்க. டவுட் இல்லைன்னா இந்த 5 ஸ்டெப்பை ஒரு தடவை படிச்சிருங்க. ஓகே, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீப் இட் இன் மைண்ட். ஓகே, பிகாஸ் இந்த 5 ஸ்டெப் கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். ஐ வில் பி ஆஸ்கிங் யூ கொஸ்டின்ஸ். சின்ஸ் இது ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்றனால ஐ ஹவ் நாட் ஆஸ்ட் எனி கொஸ்டின்ஸ். 2வது கேஸ்ல இருந்து ஐ வில் பி ஆஸ்கிங் யூ கொஸ்டின். சி டோன்ட் வரி. நீங்க யோசிக்கலாம், சார் என்ன சார் நீங்க லைக் ஒரு கம்ப்ளீட்னஸே இல்லையே, வெறும் ஒரே ஒரு டயக்ராம் சர்க்கிள் போட்டு அவ்வளவுதான் மோர் சர்க்கிள் சொல்றீங்களா, ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம். அதான் முன்னாடியே சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஓகே, 1 hour முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்னஸ் இல்லைன்னா யூ கேன் சே. ஓகே, யா, go through the steps. We will go for next case. Yes, any doubts? Okay. Sir, I have one doubt, sir. Yeah, yes, ask. Sir, நம்ம அந்த ஒரு பாயிண்ட் எடுத்தது இல்லைங்க சார், அந்த பீம்னா அதில் ஒரு பாயிண்ட் எடுத்தது, அந்த ஸ்கொயர் ஷேப்ல அந்த எலமெண்ட் வரைஞ்சிருக்கீங்க சார், அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்ல வரைஞ்சிருக்குமா சார், இல்லை எனக்கு அந்த பாயிண்ட் தான் ஸ்கொயர் ஷேப்ல வரையறோம். ஏன் வரையறோம் அப்படின்றத நான் சொல்லலை இது வரைக்கும். அண்ட் ஐ won't able to, பிகாஸ் இந்த செஷன்ல என்னால சொல்ல முடியாது. இஃப் ஐ ட்ரை டு ஆன்சர் இட் will take more time. எந்த இப்போ ஒரு பாயிண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நான் ஒரு ஸ்கொயரா ரெப்ரசென்ட் பண்ணுவேன் பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல. அதே பாயிண்ட்டை நான் ஒரு கியூபா ரெப்ரசென்ட் பண்ணுவேன் if it is a 3D. இதுவும் 3D தான், ஆக்சுவலி இட் இஸ் 3D, பட் பிளெயின் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் அப்படின்னும் போது அந்த 3வது டைமென்ஷன் ரொம்ப குட்டியா இருக்கும். ஓகே, இட்ஸ் a point. இது ஒரு பாயிண்ட். ஓகே. So I hope others there is no doubt. Okay, right. See, first இந்த நம்ம அடுத்த இதுக்கு ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி, before going into the next step, understand this thing. நான் வந்து like I want you guys to answer it. இப்போ நான் ஒரு what is that, I have taken a shaft or something. அதுல ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட்டை நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், ரைட்? அந்த பாயிண்ட்டை வந்து நான் ஒரு ஸ்கொயரா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கொயர்ல எனக்கு ஒரு 4 பிளேன் இருக்கு, ஏபி, பிசி, சிடி அண்ட் டிஏ அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளேன் இருக்கு, ரைட்? நவ் தி க்வெஸ்சன் இஸ், என்னோட எலமெண்ட்ல, அதாவது நான் அது பாயிண்ட் அப்படின்றது ஒரு எலமெண்ட், ஓகே? அந்த சின்ன எலமெண்ட், சின்ன பாயிண்ட், ஓகே? அந்த எலமெண்ட்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு 4 பிளெயினா இருந்தது, ஏபி, பிசி, சிடி, டிஏ. மோர் சர்க்கிள்ல வரையும் போது எனக்கு என்னவா ஆயிருக்கு? How it has converted? So plane is getting converted into what? See, try answering it. Plane is getting converted into, see, இங்க AB அப்படின்ற ஒரு பிளேன் தான் மோர் சர்க்கிள்ல எனக்கு ஒரு பாயிண்ட் ஆயிருக்கு, ரைட்? BC அப்படின்ற ஒரு பிளேன் மோர் சர்க்கிள்ல எனக்கு ஒரு பாயிண்ட் ஆயிருக்கு. See, கொஞ்சம் டிஸ்கண்டினியூட்டி, just a moment. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னா வந்து கொஞ்சம் டிஸ்கண்டினியூட்டி இருக்கும் உங்களுக்கு. நான் ஏன் ஒரு பாயிண்ட்டை வந்து ஸ்கொயரா ரெப்ரசென்ட் பண்றேன், அதுல அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி சார் இத்தனை பிளெயின் இருக்கும் அப்படின்லாம் ஒரு இஷ்யூ இருக்கும். அதை பத்தி இப்போதைக்கு ஒரி பண்ணாதீங்க ப்ளீஸ், ஓகே? பிகாஸ் ஒரி பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் நடத்த ட்ரை பண்றது உங்களுக்கு புரியாது. அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் எல்லாமே நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம், எய்தர் செப்பரேட் செஷன்ல இல்லைன்னா வந்து கோர்ஸ்ல, ஓகே? ரைட், கமிங் பேக் டு திஸ். ஸோ ஒரு பிளெயின் ஏபி அப்படின்ற ஒரு பிளெயினை மோர் சர்க்கிளுக்கு வரும்போது ஜஸ்ட் ஒரு பாயிண்டா நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஏபின்ற கம்ப்ளீட் பிளெயினே எனக்கு ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு, ரைட்? பிசி அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் பிளெயினே எனக்கு ஒரு பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, every point in Mohr circle, is a plane actually, that is in element, okay? In element. So அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிள், நான் சொல்றேன். Pன்றது ஒரு பிளேனா, Qன்றது ஒரு பிளேன். P பிளேன் வந்து AB, Q பிளேன் வந்து BC. If I take a plane in between, நான் இந்த மாதிரி ஒரு பிளேன் நடுவில் எடுக்கிறேன், ஓகே? இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுக்கிறேன், இல்ல இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பிளேன் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு பிளேனுமே இந்த சர்க்கிள்ல ஒரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதை வந்து I will take the plane to be some plane, some CD எடுத்தாச்சுல. ஸோ PQ ன்னு எடுத்துக்கிறேன், or else PQ எடுத்தாச்சு, ஓகே? LM, ஓகே? NP அந்த மாதிரி, ஓகே? LM அப்படின்ற பிளேனு மோர் சர்க்கிள்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எனக்கு ஒரு பாயிண்டா தான் ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ LM அப்படின்ற பிளேன் வந்து PQR அப்படின்னு ஒரு பாயிண்டா தான் ரெப்ரசென்ட் ஆகும்.
என் என் என்எல் என்எல்னு வச்சுக்கோங்க. என்எல் அப்படின்ற ஒரு பிளெயின் மோர் சர்க்கிள்ல எனக்கு ஒரு பாயிண்டா தான் ரெப்ரசென்ட் ஆகும். ஓகே, PQRS தான் ரெப்ரசென்ட் ஆகும். ஸோ ஒரு பிளெயின் இன் மை எலமெண்ட்ல இருக்கக்கூடிய பிளெயின் எல்லாமே இந்த மோர் சர்க்கிள்ல ஒரு பாயிண்டா தான் ரெப்ரசென்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் which we are getting from the what is that first case. Okay, right. Any doubts? சார் அது மோஸ்ட் சர்க்கிள் சென்டர் பாயிண்ட் என்ன சார்? சென்டர் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. இது வந்து சிக்மா மைனஸ் இது சிக்மா கமா 0, இது 0,0. ஸோ சென்டர் பாயிண்ட் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இல்லைங்க சார், அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுங்க? பாயிண்ட் வந்து மோர் சர்க்கிள்ல இருக்க பாயிண்ட் தான் வந்து பிளேன் ரெப்ரசென்ட். சென்டர் பாயிண்ட் எதுவுமே ரெப்ரசென்ட் பண்ணல. சென்டர் பாயிண்ட் எதுவுமே ரெப்ரசென்ட் பண்ணாது. பட் சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி நம்ம இன்னும் 2-3 விஷயம் பார்ப்போம். we will talk about that. சென்டர் பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் எதுவுமே ரெப்ரசென்ட் பண்ணாது. this point is not representing anything. பட் ஆனா சென்டர் பாயிண்ட் கரஸ்பாண்டிங்கா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, சென்டர் பாயிண்ட் கரஸ்பாண்டிங்கா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கும். ரைட், சென்டர் பாயிண்ட் கரஸ்பாண்டிங்கா மோர் சர்க்கிள் ஒரு பாயிண்ட் இருக்கும். சென்டர் பாயிண்ட் கரஸ்பாண்டிங்கா இங்க ஒரு மோர் சர்க்கிள் ஒரு பாயிண்ட் இருக்கும். அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அது என்ன அப்படின்றது we will see. Okay, thanks. Right. So now second case, வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுருங்க. So that அதுக்குள்ள I will just complete the diagram. Okay. So I'm taking a shaft. Okay, I'm taking a shaft which is subjected to torsion T. Okay, ஒரு ஷாஃப்ட் எடுத்துட்டேன். அந்த ஷாஃப்ட் வந்து it is undergoing a twisting moment. It is undergoing a twisting moment T. So இதுல நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். ரைட், ஒரு பாயிண்ட் I'm going to take it. And obviously அந்த பாயிண்ட் என்னால like what is that பாயிண்ட் நான் represent பண்ணும்போது, okay, when I represent the point I have to represent it as a square. நான் இங்கே அதை ஸ்கொயராவே ரெப்ரசென்ட் பண்றேன். சி, இது பாயிண்ட். அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் இட். இட்ஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட், ஒரு ஸ்மால் பாயிண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சைடு ஐ எம் அப்ளைங் அ டார்ஷன், ரைட், திஸ் சைடு ஐ எம் அப்ளைங் அ டார்ஷன். ஸோ டியூ டு தட் இந்த பிளேன் ஆஃப் த பாயிண்ட்ல ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் டவ். அண்ட் சின்ஸ் ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த பிளேன்ல டெவலப் ஆயிருக்கு அப்படின்றனால இந்த பிளேன்ல இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இந்த சைட்லயே ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் டவ். நான் ரொம்ப டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ரைட், ஐ எம் நாட் கிவிங் யூ எனி டீடைல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த பிளேன்ல ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும் டியூ டு டார்ஷன் T. அண்ட் இதை ரெசிஸ்ட் பண்றதுக்கு ஆப்போசிட் பிளேன்ல ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும், அது வந்து டவ். ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ஷியர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஷியர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்னு கீழையும் ஒன்னு மேலேயும் ஆக்ட் ஆகுது. Of course they got balanced, equilibrium conditionல தான் இருக்கு. summation of Fi will be equal to 0. But what about summation of moment? Moment is not equal to 0, right, until now, because ஒரு shear stress கீழேயும் ஒரு shear stress மேலேயும். so நெட்டா பாத்தீங்க அப்படின்னா there will be counterclockwise rotation. so இந்த counterclockwise rotation நான் பேலன்ஸ் பண்ணணும். okay, if I want to balance it, the top side surface-உம் ஒரு shear stress டெவலப் பண்ணும். அந்த shear stress will act in the opposite direction. அதே மாதிரி bottom side-லயும் ஒரு shear stress டெவலப் பண்ணும். it will act in this direction. so இந்த டவ்வும் இந்த எலமெண்ட்டை what is that, it will try to rotate it in counterclockwise, and this tau and this tau will try to rotate the same element in clockwise, and they will get balanced. so equilibrium level, summation of moment will be equal to 0. ரொம்ப ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் இதெல்லாம். ஓகே, இதை பத்தி நீங்க பெருசா யோசிக்கவே வேணாம். மோர் சர்க்கிள் எப்படி வரையுது அப்படின்றது தான் நம்மளோட எய்ம். அண்ட் இன் பிட்வீன்ல நான் இந்த பாயிண்ட்லாம் டச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ரைட். நவ கமிங் பேக், what I was saying. So இப்ப ஒரு ஷாஃப்ட் எடுத்துட்டு அந்த if the shaft is subjected to torsion, okay, if the shaft is subjected to torsion, then இந்த பாயிண்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா I have shear stress alone in all the direction. வெறும் torsion மட்டும் தான். it is subjected to only torsion. okay, it is subjected to only torsion. so there was shear stress in all the plane. okay, see இந்த 2 shear stress இருக்கு பாத்தீங்களா, tau and tau. இந்த 2 shear stress வந்து complementary shear stress அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த shear stress வந்து the normal shear stress, அவ்வளவுதான். இது ஏன் காம்ப்ளிமெண்டரி shear stress? ஏன்னா வந்து அது காம்ப்ளிமெண்டரினா என்ன, ஒரு கிஃப்ட் மாதிரி, கரெக்டா? ஸோ இந்த 2 shear stressம் வந்து காம்ப்ளிமெண்டரியா தான் வருது. நம்ம அப்ளை பண்ற ஷியருக்கு காம்ப்ளிமெண்டரியா தான் இந்த 2 ஷியருமே வருது. ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங் மை பாயிண்ட். நம்ம வந்து அதை அப்ளையே பண்ணல, ரைட்? நம்ம அப்ளை பண்ற ஷியருக்கு மொமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றனால மேல இருக்க சர்ஃபேஸ்லயும் கீழே இருக்க சர்ஃபேஸ்லயும் காம்ப்ளிமெண்டரியா ஒரு ஷியர் டெவலப் ஆகுது, 2 ஷியர் டெவலப் ஆகுது. ஸோ தீஸ் டவ், okay, tau and tau, they are complementary shear stress. okay, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டீடைல் டிஸ்கஷன் கிடையாது. இப்போ நம்ம மோர் சர்க்கிள் எப்படி வரையுது அப்படின்னு பார்க்கலாம். so what is our first step? so try answering it. you can try answering it. first step என்னது?
I have drawn it, right? I have drawn it, represented it. Okay, first step is done. Second step, ரெண்டு plane choose பண்ணோம். மொத்தம் எத்தனை plane இருக்கு? A, B, C, D. And ரெண்டு plane நான் A, B and B, C choose பண்ணிக்கிறேன். And அந்த plane A, B and B, C represent பண்ணோம். That means I have to represent it as a point. Now comes the question. Sir, normal stressனா நீங்க என்ன சொன்னீங்க? Tensileனா positive எடுத்துக்கோங்க. Right? Compressiveனா negative எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க. But shear stress என்ன சார் பண்றது? Right? It's a logical question, right? So இப்போ இந்த AB plane எடுத்துக்கிட்டீங்கன்னா AB planeல shear stress வந்து மேல ஆக்ட் ஆகுது, right? Shear stress வந்து மேல ஆக்ட் ஆகுது. ஸோ இது மேல ஆக்ட் ஆகுதா, அதாவது ஃபேசிங் அப்வர்டா ஃபேசிங் டவுன்வர்டா அப்படின்றது நம்மளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த எலமெண்ட்டை என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஜஸ்ட் கன்சிடர் திஸ். இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும், அதாவது இந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து இந்த எலமெண்ட்டை என்ன டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது? In which direction it is trying to rotate? Tau, that is left side tau and the right side tau. Yeah, try to answer it. In the direction la rotate aga try பண்ணுது? It's trying to rotate in this direction, right? Anti-clockwise. Yes. Anti-clockwise direction, right? Counter-clockwise direction. And the element counter-clockwise direction la rotate பண்ண try பண்ணுது. And bottom side and top side? Bottom side shear stress and top side shear stress. Bottom and clockwise, right? So ஒரு நம்ம எடுத்திருக்க shear stress, இந்த இடத்துல நம்ம AB எடுத்திருக்கோம். AB இந்த shear stress tau is trying to rotate this element in anti-clockwise direction. So anti-clockwise direction rotate பண்ணா try பண்ணா it is negative. Clockwise direction rotate பண்ண try பண்ணா positive. அவ்வளவுதான். As simple as that. Okay. So இப்போ என்னோட point. You can answer it. AB என்ன point? என்னோட normal stress என்ன AB ல? My normal stress? 0. Shear stress? Tau. What tau? That's what I explained it here. It is minus tau. In the tau வந்து AB ல ஆக்ட் ஆகக்கூடிய tau counter clockwise ல rotate பண்ண try பண்ணுது, right? So tau has to be minus. I need to include minus sign to this. Okay. And the CB, that is BC, normal stress? 0. Yeah. And shear? Plus tau. Yes. Positive. Yeah. Positive tau. Yes, correct. Because BC la act ஆகிறது, it is trying to rotate in clockwise. Okay. So that is my sign convention. So Mohr circle பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட sign convention. Okay. See, different bookல different sign convention இருக்கும், but நான் இந்த sign convention தான் follow பண்ணுவேன். It's a best one for my method. Okay. Right. So we are done with the second step, right? அதாவது லோடிங் பாயிண்ட் வரைஞ்சாச்சு. லோடிங் பாயிண்ட் வரைஞ்சதுக்கு அப்புறமா this is my PA, almost second step and third step also I done. Okay, loading point வரைஞ்சிட்டு, that is I have taken the plane, I have got the loading point. Now plot it in sigma tau. Okay, so இது என்னோட P, இது என்னோட Q. So இது என்னோட loading point P, loading point Q. So இப்போ Mohr circle. Yeah. Sorry. Right. So this is my sigma, this is my tau, and how it is going to be. First, P, 0, minus tau, right? So X on the 0, Y on the minus tau. So my point somewhere here. Inga da enoda point irukum, right? So P, 0, minus tau. And Q, 0, plus tau, same value inga irukum, right? Q, 0, plus tau. This is my fourth step, and the final step is join them. Okay, final step is simply join them and find out the center from that. Okay, obviously in the case center on the origin da, in the case center on the origin da, and draw a circle. Okay, draw a circle. It's not exactly a circle, but yes, adjust with me. Okay. So draw a circle, and that is my Mohr circle. Right. So that is my Mohr circle. Okay. So this is my Mohr circle. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் shear stress மட்டும் ஆக்ட் ஆயிருந்தா என்னோட Mohr circle இப்படி தான் இருக்கும். Okay. So that is how my Mohr circle is. இந்த பாயிண்ட் வந்து 0, tau. இந்த பாயிண்ட் வந்து 0, minus tau. Okay. Right. Clear? Any doubts? P and Q are my loading points. So now வேற எதுவுமே explain பண்ணல. As of now, I'm not explaining you. I'm just giving you an idea how to draw the Mohr circle. Right? So fine, right?
Any doubts? Okay, no doubts. Sure. We can move ahead. Okay, right. Fine, then we will move forward. Third question, that is third case. Yeah, third case. So third case வந்து நான் hydrostatic condition எடுத்துறேன். Okay, I will take a hydrostatic condition. Hydrostatic condition means, yeah, I will explain. Suppose ஒரு fluid இருக்கு, இதனோட free surface னு வெச்சுக்கோங்க. In the point, the point was present at a distance. The point is present at a distance h from the free surface. Okay, so அந்த pointல எல்லா டைரக்ஷன்லயுமே pressure சேமா தான் இருக்கும். எல்லா டைரக்ஷன்லயுமே pressure சேமா தான் இருக்கும், and that will be equal to rho gh. இது basic of fluid mechanics, fluid statics. So இதுதான் என்னோட hydrostatic condition. Hydrostatic condition means எல்லா டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய pressure இல்ல எல்லா டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் சேமா இருக்கணும். Okay, so the stress has to be same. I will consider it as a static fluid na da இந்த condition valid. Okay, static fluid la தான் வந்து எல்லா direction pressure same இருக்கும். Okay, so all direction pressure remains same, which is rho gh. Now இந்த point க்கு நான் Mohr circle வரைய போறேன். So முதல்ல அந்த point I will represent it. Okay, I will represent that point as what? I will represent that point as a state. Okay, state of element represent பண்றேன். So pressure horizontal direction la pressure act ஆகுது, compressive in nature. So horizontal direction la pressure compressive in nature, and vertical direction liyum pressure again it is compressive in nature, which is simply rho gh. Okay, which is simply rho gh, right? Now go for the loading points. Any two plane, A plane, B plane, C plane, and rendu A, B and BC are perpendicular to each other. So if I draw a Mohr circle for this, sorry, அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாயிண்ட் எடுக்கணும்ல, AB. So AB ல என்ன பாயிண்ட்? I hope you can answer it. And BC, my point. Sigma comma tau. Answer it. First of all, AB. Yeah. Anyone. You can unmute and you can answer it. AB. See, முதல்ல normal stress என்ன இருக்கு? Yes. Again, little bit like I couldn't hear you. Say again. Minus rho gh at 0. Yeah, minus rho gh. I will simply take it as minus p. Yeah, minus rho gh. That is correct. I will simply take it as minus p. Okay, so minus p comma 0. AB point la minus p comma 0. Normal stress வந்து compressive, அதனால negative. Shear stress இல்ல, so it is 0. BC point la in point BC. Minus p and 0. Yeah, minus p 0. That's what. See, எல்லா பிளேனுமே வந்து ஒரே ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, right? So minus p and 0. Okay, and now plot it. If I plot AB, that is AB ன்றது என்னோட p point, BC ன்றது q point. So p and q are my loading point. So நான் p plot பண்ணேன், right? So it will be somewhere here. P minus p comma 0, right? And q also same. Minus p comma 0. In the distance, this distance is how much? P, which is equal to rho gh, right? So இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா PQ ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு என்னால டயாமீட்டர் வர முடியாது. இன்ஃபேக்ட் the diameter was 0. Okay, so what type of Mohr circle I am getting for a hydrostatic condition? Point. Yeah, it is a point. So for a hydrostatic condition, my Mohr circle is simply a point. So இது ஆக்சுவலி வந்து ஒரு கொஸ்டின், ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன் கேட்க மாட்டாங்க. ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட்ல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க Mohr circle வரீங்க அப்படின்னா it's a point. Okay, so for a hydrostatic condition, my Mohr circle is a point. Yes, right. So as of now, நான் பேசிக்கா ஒரு 3 எக்ஸாம்பிள் எடுத்தேன். ஒரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிஆக்சியல் லோடிங். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பியூர் ஷியர் கண்டிஷன். மூணாவது எக்ஸாம்பிள் ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனுக்கும் ஐ ஹாவ் கிவன் யூ அன் ஐடியா Mohr சர்க்கிள் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும் தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே, எவ்ரி பாயிண்ட் இன் a Mohr circle is a plane in the element. So as of now, was there any doubts? Because next வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா I will move forward and I will be giving you few more insights. ஒரு Mohr circle வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த Mohr circle இருக்கக்கூடிய few more insights we will be discussing. Okay,
yeah, just take some 30 seconds or 40 seconds. We'll start. We'll continue. If there is any doubt, you can ask me in between. Sir, in the third example, I'm having doubt regarding the points minus p comma 0. How I don't know how to take the point. Confused. There is a confusion between last problem and this Okay, problem, okay. sir. நான் சொல்றேன் no issues. லாஸ்ட் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின், அதாவது ஷியர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் நான் ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன், ரைட்? ஏதோ ஒரு பாயிண்ட்டை. இப்போ நான் மோர் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ், ஒய் ஆக்சிஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ், ஒய் ஆக்சிஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ். இப்போ இந்த பிளேன் ஏபி எடுத்துக்கோங்க. பிளேன் ஏபில நார்மல் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ? ஹவு மச் இஸ் மை நார்மல் ஸ்ட்ரெஸ்? யூ கேன் ஆன்சர். டவுட் கேட்டது ஐ கெஸ் சிவப்பிரியா, ரைட்? அன்மியூட்டட். யா. சோ ஏபில வந்து என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் என்ன? செகண்ட் ப்ராப்ளம்ல ஏபில நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லல்ல. லைக் we have a shear stress, but normal stress நீங்க எடுத்தீங்க. Yes sir, there is no normal stress. so என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆயிடும். ஓகே, shear stress வந்து tau. shear stress is tau, but direction include பண்ணனும். counter clockwise இருந்தா நெகட்டிவ், clockwise இருந்தா பாசிட்டிவ். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல ஏன் நெகட்டிவ் ஏன் பாசிட்டிவ் எடுக்கணும்னு? so shear stress வந்து I'm not clear. Okay, sorry, திரும்ப சொல்லுங்க. இந்த x, y வந்து எனக்கு அந்த shear stress and normal stress அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியல சார், அதனால தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? x னா வந்து சிக்மா, y னா வந்து tau, அந்த பேட்டர்ன் ஓகே புரிஞ்சிச்சு சார். ரைட். அத எப்படி நீங்க செலக்ஷன் ப்ராப்ளம் தெரியும். ஏன்னா வந்து இப்போ நம்ம x ஆக்சிஸ்ல தான் சிக்மா ரெப்ரசென்ட் பண்றோம், y ஆக்சிஸ்ல தான் tau ரெப்ரசென்ட் பண்றோம். சோ x வந்து சிக்மா, y வந்து tau. சிமிலர்லி இந்த கேஸ்ல வந்து x சிக்மா, y வந்து tau. ஓகே, ரைட். எஸ் சார். நவ okay, fine. Yeah. So moving forward, I will okay. so இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, what is that, மோர் சர்க்கிள் எப்படி வரையறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம we understood by taking a 3 basic case. நான் திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் பேசிக் கேஸே எடுக்கிறேன் because we want to discuss few more things. ஃபர்ஸ்ட் பேசிக் கேஸ் என்ன அப்படின்னா யூனிஆக்சியல் லோடிங். ஓகே, 90 டிகிரி பிளேன் ஏபி அண்ட் பிசி. ஓகே, பிளேன் ஏபி அண்ட் பிசி. ஸோ ஏபியில் ஆஸ் யூஷுவல் தெர் இஸ் நத்திங். ஏபியில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கு, சிக்மா, நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0. பிசியில் நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் 0, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் 0. அண்ட் when drawing the diagram, when we try to draw the diagram, I will do one thing. I will draw the circle first, then I will draw the vertical y-axis. Okay, so this is what I got, right? I have already shown you. So we already understood this in the last example. Okay, so this is what I got. Okay, then நம்மளோட first case, first example. Okay, so center point somewhere here, இங்க இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. So இது வந்து என்னோட பாயிண்ட் P, which is sigma, 0. இது வந்து என்னோட பாயிண்ட் Q, which is 0, 0. Okay, this is my point P, this is my point Q. Okay, now listen. நான் ஆல்ரெடி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் மோர் சர்க்கிள் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் ஆக்சுவல் கேஸ்ல ஒரு பிளேன் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்சர்வ் திஸ். இனிஷியலா நான் ஏபி பாயிண்ட் தான் வந்து, தட் இஸ் ஏபி பிளேனை தான் வந்து பாயிண்ட் P ரெப்ரசென்ட் பண்ணேன், பிசி பாயிண்ட் தான் வந்து பாயிண்ட் Q ரெப்ரசென்ட் பண்ணேன், ரைட்? அண்ட் வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏபி அண்ட் பிசி? ஏபிக்கும் பிசிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் எவ்வளோ? 90 degree. Yes. But what about the angle between point P and point Q? Point P and point Q in Mohr circle. Mohr circle la வந்து point P. Mohr circle yeah, no problem. Point P க்கும் point Q க்கும் நடுவுல இருக்க angle எவ்வளோ? See, this is my point P, this is my point Q. So இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க angle 180 degree. Yes. 180 degree, right? So இதுதான் நம்மளோட ரெண்டாவது கன்க்ளூஷன்.
ரெண்டாவது கன்க்ளூஷன் என்ன, ஆக்சுவல் கேஸ்ல ரெண்டு பிளேன் எடுத்து அந்த ரெண்டு பிளேன் 90 டிகிரியா இருந்ததுன்னா இன் மோர் சர்க்கிள்ல அந்த ரெண்டு பிளேனை வந்து ரெண்டு பாயிண்டா தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல 180 டிகிரி இருக்கும். ஸோ ஆக்சுவல் கேஸ்ல ரெண்டு பிளேனுக்கு நடுவுல ஆங்கிள் தீட்டாவா இருந்ததுன்னா மோர் சர்க்கிள்ல 2 தீட்டாவா இருக்கும். That is my second conclusion. Let me repeat it. Don't worry. Okay. First point, plane in a Mohr circle. AB into the plane, BC into the plane. And the plane, AB into the plane, BC into the plane. Actual case la Mohr circle na represent பண்ணும்போது அது point ஆயிடும். P and Q. These are 2 points. Okay. So அதுவே how the angles are. Initially AB க்கும் BC க்கும் நடுவுல இருக்க angle 90 degree. ஆனா இங்க பாயிண்ட் பிக்கும் பாயிண்ட் கியூக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் 180 டிகிரி. ஓகே, ஸோ ஆக்சுவல் கேஸ்ல 90 டிகிரினா இன் மோர் சர்க்கிள் இட் இஸ் 180 டிகிரி. ஸோ ஆக்சுவல் கேஸ்ல ரெண்டு பிளேனுக்கு நடுவில் ஆங்கிள் தீட்டாவா இருந்தா மோர் சர்க்கிள்ல 2 தீட்டாவா இருக்கும். தட் இஸ் அவர் செகண்ட் பியூட்டிஃபுல் கன்க்ளூஷன். ரைட். ஸோ இதனால என்ன யூஸ் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வில் சே ஜஸ்ட் அ மொமெண்ட், ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ரைட். ஸோ எனி டவுட்ஸ் இன் திஸ்? Understood? Any doubts? Yes, sir. Yes, fine. Try others also try responding, because anyways நான் பெருசா அவங்கள ரெஸ்பாண்ட் பண்ண சொல்ல மாட்டேன். 1 or 2 questions தான் நானே கேட்பேன். அந்த 1 or 2 questionsக்கு if others also at least நீங்க unmute பண்ணி ஆன்சர் பண்ண முடியலனா you can comment. There is an option for commenting. Okay அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்ல கேன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. Right. Okay, let us come back. There I was. Yeah. So இப்போ வந்து இது என்னோட plane AB. ரைட், இது என்னோட பிளேன் ஏபி, இது என்னோட பிளேன் பிசி. அண்ட் ஏபி பிசியை வந்து மோர் சர்க்கிள்ல பி அண்ட் கியூவா ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். சப்போஸ் ஒரு கொஸ்டின் இருக்கு. தேங்க்யூ லோகநாதன், தேங்க்யூ. சப்போஸ் ஒரு கொஸ்டின் இருக்கு, லைக் எக்ஸாம்ல கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு பிளேன் வரைஞ்சிருக்காங்க, இன் பிட்வீன் ஒரு பிளேன் வரைஞ்சிருக்காங்க. ஓகே, இன் பிட்வீன் ஒரு பிளேன் வரையறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிளேன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா BABBCE வச்சுப்போம். ஓகே, இ ஒரு பின்னு ஒரு பிளேன் வரைஞ்சிருக்காங்க. அந்த பிளேன் வந்து பிசி பிளேன்ல இருந்து இட் இஸ் பிரசன்ட் அட் அ டிஸ்டன்ஸ் ஆல்பா, அதாவது அட் அன் ஆங்கிள் ஆல்பா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இட் வாஸ் கிவன் இன் த கொஸ்டின், இட் வாஸ் கிவன் டு யூ இந்த கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஓகே, ரைட். நவ் இந்த பிளேனை நான் எப்படி சார் மோர் சர்க்கிள்ல ரெப்ரசென்ட் பண்றது? That is what we are going to learn from this logic. Okay, from the two logics, obviously. First of all, plane வந்து பாயிண்டா தான் இருக்கும். ஸோ இந்த பிளேன் பி மோர் சர்க்கிள்ல ஏதோ ஒரு பாயிண்டா தான் இருக்க போகுது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆல்பால பிரசன்ட் ஆயிருக்குது. அப்ப மோர் சர்க்கிள்ல என்னவா இருக்கும்? வாட் வில் பி த ஆங்கிள் இன் மோர் சர்க்கிள்? 2 alpha. 2 alpha. And also the point to note, உங்களோட ரெஃபரன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா பிசில இருந்து B was present at an angle alpha, right? And in which direction? That is also important. In the direction of clockwise, right? So from BC la irundhu alpha angle la clockwise direction la my BD was there. Okay, I will say it in English, that will be better. So BE is a plane which is present at an angle alpha in clockwise direction from BC. Okay, let me repeat it. BE is the plane which is present at an angle alpha in clockwise direction from BC. அவ்வளவுதான் லாஜிக். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பிசின்ற பிளேன் மோர் சர்க்கிள் எங்க இருக்கு? Q. ஓகே, பிசின்ற பிளேன் வந்து மோர் சர்க்கிள்ல பாயிண்ட் Q ஆயிடுச்சு. ஸோ ஆல்பா அப்படின்னா மோர் சர்க்கிள்ல 2 ஆல்பா ஆயிடும். கிளாக் வைஸ் தான், டோன்ட் வெரி. ஸோ Q பாயிண்ட்ல இருந்து 2 ஆல்பா டிராவல் பண்ணுங்க. Q பாயிண்ட்ல இருந்து 2 ஆல்பா டிராவல் பண்ணுங்க. நம்ம டிராவல் பண்ணுங்க அப்படின்னா நீங்க ரெண்டு விதமா டிராவல் பண்ணலாம், ரைட்? யூ கேன் டிராவல் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன், யூ கேன் டிராவல் இன் கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். அண்ட் எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃப்ரம் த டயக்ராம் ஐ கேன் ஃபைண்ட். ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணணும். ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல பாயிண்ட் Q, ஏன்னா பிசி தான் நம்மளோட ரெஃபரன்ஸ். இந்த கேஸுக்கு பிசி தான் நம்மளோட ரெஃபரன்ஸ். ஸோ பாயிண்ட் Qல இருந்து 2 ஆல்பா டிராவல் பண்ணுங்க. நம்மளுக்கு ஆல்பா என்னன்னு தெரியாது. மேபி ஆல்பா வந்து நான் 30 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். One second. Okay. Sorry, I got on call. No problem. Actually, I was not about to attend that call, but repeat a call பண்ணிட்டே இருக்காங்க. So only I just attended and said, right, no problem. Let us continue. So BC தான் என்னோட ரெஃபரன்ஸ். So BC அப்படின்றது மோர் சர்க்கிள்ல பாயிண்ட் Q. So பாயிண்ட் Qல இருந்து clockwise directionல
2 alpha distance. Okay, 2 alpha distance la நம்ம பாயிண்ட plot பண்ணோம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்பா வந்து 15 டிகிரி ஆர் 20 டிகிரின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப என்னோட 2 alpha வந்து 40 டிகிரி. ஓகே, so Q ல இருந்து 40 டிகிரி டிராவல் பண்ணுங்க. ஓகே, so there will be my point and that point I will represent it as PQR. Okay, R. So this is my point R. So இப்போ என்னோட plane BE நான் ஒரு point R represent பண்ணிருக்கேன். Okay, and where it is present, just a moment, I will use another color. It is present at an angle 2 alpha. It is present at an angle 2 alpha from Q. Okay, Q ல இருந்து R present இருக்க distance 2 alpha, angle distance 2 alpha in clockwise direction. Sir, இதனால என்ன சார் யூஸ்? If you ask me, see ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுக்கிறேன். நான் அந்த லாஜிக் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், அந்த பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ற மாதிரி என்னால நம்பர் ஆஃப் பிளைன்ஸ் வரைய முடியும். ஓகே, அந்த பாயிண்ட்ல இருந்து என்னால நம்பர் ஆஃப் பிளைன்ஸ் வரைய முடியும். ரைட், ஐ கேன் ட்ரா நம்பர் ஆஃப் பிளைன்ஸ், நாட் 1 or 2 பிளைன்ஸ். ஐ கேன் ட்ரா நம்பர் ஆஃப் பிளைன்ஸ் which passes through the point. அந்த பாயிண்ட் மூலமா என்னால நம்பர் ஆஃப் பிளைன்ஸ் வரைய முடியும். ரைட், I will be proving this principal stresses principal chapter. அந்த டாபிக் வரும்போது நான் அதை ப்ரூவ் பண்ணுவேன். என்ன ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த பிளேனை சேஞ்ச் பண்ணேன். இஃப் ஐ சேஞ்ச் த பிளேன், மை ஸ்ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பிளேன்ல எனக்கு வேற மாதிரி ஸ்ட்ரெஸஸ் இருக்கும். சிக்மா அண்ட் டவ் எனக்கு வேற மாதிரி இருக்கும். இந்த பிளேன்ல எனக்கு வேற சிக்மா டவ் இருக்கும். இந்த பிளேன்ல எனக்கு வேற சிக்மா டவ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த கேஸ்ல ஏபி பிளேன்ல நம்மளோட ஸ்ட்ரெஸ் சிக்மா மட்டும்தான், ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்ல. சிடில நம்மளோட ஸ்ட்ரெஸ் சிக்மா மட்டும்தான், ஷியர் ஸ்ட்ரெஸ் இல்ல. பட் பிஏ நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா இது எல்லாமே ஒரே பாயிண்ட் தான். தட் இஸ் த லாஜிக். இது எல்லாமே ஒரே பாயிண்ட் தான். நான் பிளேனை மட்டும் தான் மாத்துறேன். ரைட், பி இஸ் ஸ்டில் த சேம் பாயிண்ட், ஐ எம் சேஞ்சிங் த பிளேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து இது வந்து என்னோட வாட் இஸ் தட் ஏபி பிளேனா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட பிசி பிளேனா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏபி பிளேன்ல ஸ்ட்ரெஸ் சிக்மா, பட் பிசில நான் பிளேனை சேஞ்ச் பண்ணேன். அதாவது ஒரு பாயிண்ட்ல நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் என்னால வரைய முடியும். ஸோ நான் பிளேனை மாத்தினேன் அப்படின்னா எனக்கு ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு, ஷியர் ஸ்ட்ரெஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்றது தான் என்னோட வாட் இஸ் தட் என்னோட கன்சர்ன். லெட் மீ டேக் இட் அஸ் டவ் டேஷ், சிக்மா டேஷ் அண்ட் டவ் டேஷ். நான் ரிப்பீட் பண்றேன், நான் பாயிண்ட்டை ரிப்பீட் பண்றேன். ஸோ ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா எத்தனை பிளேன் வேணாலும் வரையலாம் அந்த பாயிண்ட்டை பாஸ் பண்ற மாதிரி. நான் அந்த பிளேனை சேஞ்ச் பண்ணேன்னா என்னோட சிக்மாவும் டவும் வேரி ஆகும். அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். ஓகே, ஏன் வேரி ஆகுது? ப்ரூஃப் என்னால கொடுக்க முடியாது. ஐ கேனாட் டூ இட் ஆஸ் ஆஃப் நவ். இந்த செஷன்ல என்னால கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ நான் பிளேனை வேரி பண்ணிட்டேன். ரைட், நான் இப்போ வேற ஒரு பிளேன், அதே பாயிண்ட்ல வேற ஒரு பிளேன் எடுத்திருக்கேன். இந்த பிளேன்ல என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் சிக்மா டேஷ் அண்ட் மை ஷியர் ஸ்ட்ரெஸ் வாஸ் டவ் டேஷ். இப்போ நான் எப்படி சார் இந்த சிக்மா டேஷை டவ் டேஷை கண்டுபிடிக்கிறது? அந்த மாதிரி கொஸ்டின்ல கேட்பாங்க. they will ask you, they will give you this diagram and they will ask you to find out sigma dash and tau dash. You can follow two methods. Analytical method வந்து most principal stress method, அது வந்து நம்ம இந்த செஷன்ல டிஸ்கஸ் பண்ணல. ஜியோமெட்ரிக்கல் மெத்தட் வந்து மோர் சர்க்கிள் மெத்தட், நம்ம அதை தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஇ பிளேனை மோர் சர்க்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஆர்ஆர் ரிப்ரசென்ட் பண்ணிட்டேன். ரைட், பிஇ பிளேன்னா இப்போ என்னோட ஆர், மோர் சர்க்கிள் ஆர். ஸோ ஆர், அப்போ ஆர்ன்ற பாயிண்ட் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? சரி, நான் ரிப்பீட் பண்றேன். ஏபின்ற பிளேன் வந்து பின்ற லோடிங் பாயிண்ட், பிசின்ற பிளேன் வந்து கியூன்ற லோடிங் பாயிண்ட். ஸோ பி வந்து சிக்மா கமா டவ் ஆஃப் ஏபி. ஏபில என்னென்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாமே பி சொல்லும். பிசில என்னென்ன ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாமே கியூ சொல்லும். நவ் பிஇ பிளேனை நான் ஆர் பிளேனா ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆர் என்ன சொல்லும் எனக்கு? வாட் ஆர் இஸ் கோயிங் டு கிவ் மீ? Yeah, try answering. Respond. Dash and tau dash. It's going to give me sigma dash and tau dash. Exactly. Okay, so இதுதான் என்னோட அட்வான்டேஜ். ஸோ இது என்னோட சிக்மா டேஷ் அண்ட் டவு டேஷ் டைரக்டா நம்ம இந்த டயக்ராம்ல இருந்து எடுத்துடலாம். யூ மைட் ஆஸ்க் மீ கொஸ்டின், சார் நான் எங்க சார் என்னது காம்பஸ் ஸ்கேலு அதுக்கெல்லாம் எங்க சார் நான் போவேன்? அதெல்லாம் தேவையில்லை. வித்தவுட் தட் we can solve this. How? let me say. See, இப்போ உங்களுக்கு இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருக்கும். ஆல்ஃபா கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஸோ 2 ஆல்ஃபா உங்களுக்கு தெரியும். 2 ஆல்ஃபா 40 டிகிரி. ரைட், 2 ஆல்ஃபா. இந்த கொஸ்டின் நான் இப்போ எடுத்திருக்க கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 2 ஆல்ஃபா 40 டிகிரி. சிம்பிளா ஒரு லைன் வரீங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து what is this distance representing? Sigma dash. Exactly. And this distance that is from R in the point வந்து நான் I will take it as
I will take it as some PQRS. Okay, I will take it as yes. So இது வந்து Q, right? So QS is representing me sigma dash. Okay, and RS என்ன represent பண்ணுது? Tau dash. Yeah, RS is representing me tau dash. ஏன்னா x-axis வந்து sigma, y-axis வந்து tau. Okay, so RS is representing my tau dash. So simple geometry use பண்ணுங்க. Geometry use பண்ணி என்னால இந்த QS-ஐயும் RS-ஐயும் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? We know, right? இப்போ இந்த சர்க்கிளோட diameter என்னது? What is the diameter of the circle? PQ. PQ தான் என்னோட diameter. Q வந்து 0, P வந்து sigma. So PQ is sigma. Okay. So அப்ப radius sigma is my diameter, right? இந்த questionல sigma தான் என்னோட diameter. And radius என்னது? Half sigma by 2. Yeah, half of the sigma by 2. So radius sigma by 2 now, what is my OR? OR is OR in the distance. Yeah, OR is also sigma by 2, right? OR is also sigma by 2. So இப்போ இந்த angle 40 degree தெரியும். So if this is my 40 degree, simple என்னால tau dash கண்டுபிடிக்க முடியும்ல. Tau dash is equal to RS, which is equal to what? இந்த triangle பாருங்க. ORS. See the triangle ORS. In ORS, tau dash is radius. OR is radius. Okay, OR is radius. So I can write it as OR sin 40. Just resolve பண்ணாலே I can get, right? இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சு. just நம்ம resolve தான் பண்ணிருக்கோம், வேற எதுவும் பண்ணல. Yes. Yeah, I just have resolved that radius and I got my tau dash. So OR வந்து நம்ம we have calculated, which is sigma by 2 into sin 40. That's it. So in sigma நீங்க substitute பண்ணீங்கன்னா I will get it. Now coming to sigma dash, how to find out sigma dash? Sigma dash can be represented as complete radius. Now radius full எனக்கு தெரியும். What is my radius? OQ. Okay. Minus OQ minus OS. Okay, OQ minus OS in the distance. Okay, in the distance. இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்க distance. Okay. So OQ அப்படின்றது radius minus OS என்னது? What is my OS? From the triangle. Triangle என்ன சொல்லுங்க? Can answer it from triangle. Sigma dash. No. I'm asking about OS. In the distance கேக்குறேன். In the distance. OR cos 40. Yes. So this is OR. இது 40 degree. Okay, இது S. So in the distance வந்து OR cos 40. Okay. So OR is nothing but OR is what? Sigma by 2. So sigma by 2 cos 40. அவ்வளவுதான். Substitute பண்ணீங்க அப்படின்னா you will get sigma dash. So you will get tau dash, you will get sigma dash. Right. So simple geometry தான். இது வந்து simple what is that? Resolving அந்த vector resolve பண்றது. Vector resolve பண்றதை வச்சு தான் நான் சால்வே பண்ணிருக்கேன் இந்த question. We can solve this by other method. இன்னொரு மெத்தட் இருக்கு, பட் அந்த மெத்தட் நம்மளோட இன்னியோட ஏஜென்ட்டா கிடையாது. இன்னியோட ஏஜென்ட்டா மோர் சர்க்கிள் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றது தான். Any doubts? No sir, it's clear. Yeah, fine. Others? No sir. Okay, right. Understand sir. Okay, done. Right, I will just take a 30 seconds break and after that we'll proceed to next case. If there is, just go through this, whatever I have done, just go through it in 30 seconds. We'll continue with the next case. So there is one comment, Vishwa Prabha. I guess you are there in YouTube live. So NL plane point ஏன் plane பாயிண்டா ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் முன்னாடி நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைவ் செஷனை. ஸோ அதனால உங்களுக்கு கொஞ்சம் அது தேர் வில் பி அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ நீங்க லேட்டா ஜாயின் பண்ணனால நான் ஏன் NL அதாவது அந்த பிளேனை ஏன் பாயிண்டா ரெப்ரசென்ட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. there is no choice for you. நீங்க திரும்பவும் ரெக்கார்ட் ஆனதை வந்து பாருங்க. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், அந்த ரெக்கார்டிங்ஸ் கோ த்ரூ பண்ணுங்க, you will understand. Okay, so for others we will continue. So okay, right. Okay, so இப்போ வந்து நம்ம இன்னொரு ஸ்டெப், we will go one more step ahead. Okay, we will consider
We'll consider both sigma x and sigma y. So sigma x irukku, okay, and also sigma y. Both are there. Okay, both are there. See, I will extend it until 6 o'clock, okay, because there is no choice for me. ஒரு மணி நேரத்துல மோர் சர்க்கிள் ரொம்ப டீப்பாலாம் எடுக்க முடியாது. ஸோ ஐ ஹாவ் டு கோ ஃபார் 6 o'clock. ஒரு 25 minutes, 25 to 30 minutes, I will complete it. Okay. ஸோ நான் இது வந்து என்னோட எத்தனாவது கேஸ்? ஐ கெஸ் இட்ஸ் ஃபோர்த் கேஸ், ரைட்? யா, ஃபோர்த் கேஸ். ஸோ சிக்மா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் சிக்மா ஒய் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். லெட் சிக்மா எக்ஸ் பி கிரேட்டர் தென் சிக்மா ஒய். ஓகே, ஸோ ஃபாஸ்டா டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஏபி, ஓகே, ஏபி பிசி, ஏபி பாயிண்ட் அண்ட் பிசி பாயிண்ட். AB. So AB on the, what is my AB and what is my BC? Sigma x comma 0. Yeah, AB is sigma x comma 0. BC? Sigma y comma 0. Yeah, sigma y comma 0. Right. So sigma x வந்து sigma y ஓட அதிகம் கொடுத்துட்டேன், and sigma x வந்து what is that? Both are tangential. Since both are tangential, so we'll plot it first. We'll plot it. I plot it somewhere here. இது வந்து நான் sigma x எடுத்துக்கிறேன். Sigma x comma 0 and somewhere here sigma y comma 0. Okay, sigma y comma 0. So this is my point P, this is my point Q. So இது வந்து என்னோட loading point P, then என்னோட loading point Q. So if I join them, okay, so this is my Mohr circle. Okay, so ரொம்ப சிம்பிளான Mohr circle இதுக்கும். Okay, but we can learn many things. I will come for it. We can learn many things. We'll come for it. So first இதோட center point, just find out the center point for this. இதோட center point கண்டுபிடிங்க. Center point somewhere here, right? See, இந்த distance எனக்கு தெரியும். இந்த distance எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா sigma y. இந்த distance எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா sigma x, right? So இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நான் டிஃபரன்ஸ் எடுத்தேன் அப்படின்னா வந்து I will get this distance. So what is that? Sigma x minus sigma y எனக்கு என்ன கொடுக்கும்? What is sigma x minus sigma y? Diameter, right? Diameter of the Mohr circle, right? Diameter of the Mohr circle. Correct தானே? I hope you are understanding me, right? Sigma x minus sigma y is diameter. Now இந்த பாயிண்ட்ல இருந்து சென்டர் பாயிண்ட் தான் நான் கண்டுபிடிக்கணும், ரைட்? லைக் இந்த பாயிண்ட்ல இருந்து சென்டர் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாயிண்ட்ல இருந்து சென்டர் பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்? டயமீட்டர் வந்து sigma x, sigma y அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் sigma x minus sigma y by 2, right? Half of the diameter. Okay, half of the diameter. So first I got my diameter, which is sigma x minus sigma y. Now I got my radii, which is sigma x minus sigma y by 2, and my center point. Now my center point எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு sigma y ன்னு தெரியும். Okay, இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு sigma y தெரியும். இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு sigma x minus sigma y by 2 ன்னு தெரியும். So where will be my center point? Center point is, here orthar at least try to answer. Center point is what? Sigma y plus, yeah, center point is sigma y plus sigma x minus sigma y by 2. Am I right? See, Zoom la neenga attend பண்றதுக்கான ரீசனே அதான், டைரக்ட் இன்டராக்ஷன் இருக்கும்ன்றதுக்காக. Okay, so C is what? Center point எங்க இருக்கும் அப்படின்னா sigma y plus sigma x minus sigma y by 2. So take the LCM. So if I take the LCM, 2 times of sigma y plus sigma x minus sigma y by 2. So finally I got sigma x plus sigma y by 2. So if a center point எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா it is sigma x plus sigma y by 2. That is what I got. Okay, so center point is sigma x plus sigma y by 2. And what about y? அதாவது tau என்னது? இந்த center point க்கு என்னோட tau value என்ன? Center point க்கு என்னோட tau value 0 because x axis la irukku. So x axis la irukku, so tau value is 0. So that is my center point, sigma x plus sigma y by 2 comma 0. Okay, so I will erase it here because romba it will become very congested. Okay, yeah, right, no problem, fine. Now coming back, I will just erase it because romba congested arunda it won't be clear. Fine, right? So this is my Mohr circle, right? Now we got my center point, we got the diameter, we got the radius. Now the question is, sir, எப்படி maximum stress and minimum stress கண்டுபிடிக்கணும்? இது வரைக்கும் நீங்க அதை பத்தி பேசவே இல்லையே. maximum principal stress, minimum principal stress ஃபார்முலால நான் டைரக்டா போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருப்பேன். நான் எப்படி sigma 1 கண்டுபிடிக்கணும், எப்படி sigma 2 கண்டுபிடிக்கணும், எப்படி tau max கண்டுபிடிக்கணும்? Any ideas? டயக்ராம் வச்சு நீங்க ஆன்சர் பண்ணலாம். யூ கேன் ஆன்சர்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மீனிங் சொல்லிடுறேன். சிக்மா 1 அப்படின்றது மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், அதாவது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் அ நார்மல் ஸ்ட்ரெஸ். சிக்மா 2 அப்படின்றது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மினிமம் வேல்யூ ஆஃப் அ நார்மல் ஸ்ட்ரெஸ், மினிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். அண்ட் டவ் மேக்ஸ் அப்படின்றது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் பிளேன் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தேன்னா, ஒரு பிளேன் எடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிளேன் மாத்திட்டே இருந்தேன்னா என்னோட சிக்மாவும் மாறும், என்னோட டவ்வும் மாறும். ஸோ ஏதோ ஒரு பிளேன்ல சிக்மா மேக்ஸிமம் ஆகும், சிக்மா மினிமம் ஆகும், டவ்வும் மேக்ஸிமம் ஆகும். நான் அந்த பிளேனை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ பேஸ்ல வந்து பிளேன் அப்படின்னா என்னோட சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட். ஸோ which point represent my sigma max? That is, which point represent my sigma 1? Any ideas? Sigma x. Sigma, yeah, sigma x. In this case it is sigma x, correct. In this case it is sigma x. But generally நான் define பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா sigma 1 அப்படின்றது என்னது? நான் define பண்றேன். I will just define it. Sigma 1 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஸோ நார்மல் ஸ்ட்ரெஸ் நான் எங்க ரெப்ரசென்ட் பண்றேன்? எக்ஸ் ஆக்சிஸ்ல. ஐம் ரெப்ரசென்டிங் நார்மல் ஸ்ட்ரெஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் சிக்மா 1 மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ், ஃபைண்ட் அவுட் தி ஹையஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் கோஆர்டினேட். ஓகே, லார்ஜஸ்ட் கோஆர்டினேட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல என்னோட மோர் சர்க்கிள் எவ்வளவு தூரத்துல இருக்கு, எவ்வளவு தள்ளி இருக்கோ அந்த பாயிண்ட் தான் சிக்மா 1. அஃப்கோர்ஸ் இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட சிக்மா 1ம் சிக்மா எக்ஸும் சேம். சிக்மா 1 will be equal to sigma x, பிகாஸ் இந்த பாயிண்ட் பி தான் வந்து என்னோட ஆரிஜின்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு. ஸோ ஆரிஜின்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க பாயிண்ட் தான் வந்து சிக்மா 1. எய்தர் அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இந்த கொஸ்டின்ல வந்து போத் ஆர் டென்சைல், அதனால பாசிட்டிவ்ல இருக்கு. அது நெகட்டிவ்லயும் இருக்கலாம், அது கம்ப்ரசிவா இருந்தா நெகட்டிவ்லயும் இருக்கலாம். ஓகே, யா. ஸோ வாட் வில் பி மை சிக்மா 2? சிக்மா 2 அப்படின்றது least, smallest quantity. Okay, smallest coordinate. So least coordinate in x-axis. So inga enadhu? What is my least coordinate here? Sigma y. Yeah, sigma y. So this is my least coordinate. So origin la irundhu kitta irukka point sigma y dhaan. So sigma 2 will be equal to sigma y. இந்த question பொறுத்த வரைக்கும். But concept ஆ பாத்தீங்கன்னா இதான் கான்செப்ட். நீங்க மோர் சர்க்கிள் வரைஞ்சிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல தூரமா இருக்க பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எந்த பாயிண்ட் தூரமா இருக்கோ அந்த பாயிண்ட் தான் சிக்மா 1. எந்த பாயிண்ட் கிட்டக்க இருக்கோ அந்த பாயிண்ட் தான் வந்து என்னோட சிக்மா 2. அண்ட் ஹவு டு ஃபைண்ட் அவுட் டவ் மேக்ஸ்? டவ் மேக்ஸ் நான் எதுல ரெப்ரசன்ட் பண்றேன்? y ஆக்சிஸ்ல, ரைட்? டவ் மேக்ஸ் ரெப்ரசன்ட் y ஆக்சிஸ்ல மேக்ஸிமம் வருது சார். எக்ஸாக்ட்லி. யா, y ஆக்சிஸ்ல எந்த பாயிண்ட் ரொம்ப தள்ளி இருக்கோ, எந்த பாயிண்ட் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கோ அதுதான் வந்து என்னோட டவ் மேக்ஸ். ஆனா எந்த பாயிண்ட் ரொம்ப தூரத்துல இருக்கு? 90 degrees drop பண்ணா அது வந்து நாட் 90 டிகிரிஸ் இல்ல, சென்டர் பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா. நான் அதான் சொன்னேன், சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சென்டர் பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா நீங்க ஒரு லைன் டிரா பண்ணீங்கன்னா மோர் சர்க்கிள்ல எங்க மீட் ஆகுதோ அதுதான் என்னோட டவ் மேக்ஸ். சென்டர் பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கா நான் டிரா பண்ற எங்க மீட் ஆகுதோ அதுதான் என்னோட டவ் மேக்ஸ். ஓகே, ஸோ டவ் மேக்ஸ் இஸ் அகெயின் மேக்ஸிமம் ஆர் ஹையஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஹையஸ்ட் கோஆர்டினேட் in y axis. So அதை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? You can simply find out tau corresponding to center point. Center point corresponding tau கண்டுபிடிக்கலாம், ரைட்? See, இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, the point which I represented, அதாவது maximum shear stress இருக்குல்ல. So maximum shear stress எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, just a moment, அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன்னா there are two things which you can see. One என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிக்மா இருக்கு. ஓகே, சிக்மா at point C. இந்த பாயிண்ட் நான் கோஆர்டினேட் ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்ன? இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்ன? எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் it is present at sigma x plus sigma y by 2. y ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் it is present at tau max, right? So இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா sigma x plus sigma y by 2 comma tau max. ஓகே, இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா சிக்மா 1,0. ஓகே, இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் பாத்தீங்கன்னா சிக்மா 2,0. என்ன அப்சர்வேஷன்? வாட் இஸ் அப்சர்வேஷன் யூ கேன் மேக்? See, ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மோர் சர்க்கிள்ல பாயிண்ட் அப்படின்னா ஆக்சுவல் கேஸ்ல பிளேன். ஆக்சுவல் கேஸ்ல பிளேன். ஓகே, நவ கமிங் பேக், பாயிண்ட் பி மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்க இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆயிடுச்சு. அதாவது மேக்ஸிமம் பிரின்சிபல் பிளேன்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் 0. இது கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் தெரியும். அண்ட் அதே மாதிரி Q which is a plane, Qன்றது ஆக்சுவல் கேஸ்ல பிளேன்.
ஸோ எங்க மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் வருதோ, அதாவது மினிமம் பிரின்சிபல் பிளேன், அதாவது மைனர் பிரின்சிபல் பிளேன்ல shear stress 0. But what about these 2 points? ரெண்டுமே வந்து tau max ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒன்னு பாசிட்டிவாவும் ஒன்னு நெகட்டிவ்லயும், பட் இட்ஸ் a tau max. Okay, what about tau max? Is my normal stress becoming 0 in tau max? No. So tau max point பொறுத்த வரைக்கும் நார்மல் ஸ்ட்ரெஸ் 0 ஆகல. அதாவது மேக்ஸிமம் ஷியர் பிளேன், மேக்ஸிமம் ஷியர் பிளேனை பொறுத்த வரைக்கும் tau max 0, சாரி sigma max வந்து 0 ஆகாது. there will be some sigma. சிக்மா எங்க மேக்ஸிமம் ஆகுதோ, அதாவது sigma 1 and sigma 2 இருக்க இடத்துல tau 0 ஆயிடும். that's for sure. just ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. ரைட். ஓகே, ஃபைன். நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி நீங்க ஆன்சர் பண்ணும்போது மட்டும் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, ஐம் சாரி, ஜஸ்ட் ஒரு நாய்ஸ் வருது, அதனாலதான். ரைட், நோ இஷ்யூஸ். where I was. ஸோ இந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பிளேன்லயும் சரி, மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பிளேன்லயும் சரி, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0 ஆயிடும். ஆனா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்ப மேக்ஸிமமா இருக்கோ என்னோட சிக்மா 0 ஆகும். நோ ப்ராப்ளம் சங்கீதா, நோ ப்ராப்ளம். அது ஜஸ்ட் ஒரு மற்ற எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். நோ இஷ்யூஸ். வேற வாஸ் சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2 தான் என்னோட ஆவரேஜ் நார்மல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ஸோ நான் ரிப்பீட் பண்றேன். சிக்மா 1 பிளேன், சிக்மா 2 பிளேன்ல tau 0 ஆயிடும். ஓகே, ஆனா tau மேக்ஸ் பிளேன்ல என்னோட நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆவரேஜ் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். ரைட், இட் won't be 0. maximum shear stress planeல sigma 0 ஆகாது. Any doubts? Okay, then I hope it is clear. Okay, thank you for responding. See, இன்னொரு கன்க்ளூஷன் நான் கொடுக்கலாம். இந்த மோர் சர்க்கிள்ல இருந்து tau maxக்கு நான் இன்னொரு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். அது என்னது? எனி ஐடியாஸ்? டைரக்டாவே சொல்லிடலாம். tau max என்னது மோர் சர்க்கிளை பொறுத்த வரைக்கும்? ரேடியஸ் கரெக்ட். சிம்பிளி ரேடியஸ் தானே. இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் தான். கரெக்டா? So tau max is simply my radius of Mohr circle. Okay, radius of Mohr circle, which I can write it as sigma 1 minus sigma 2 by 2. Radius வந்து what is that? sigma 1 ன்றது இந்த பாயிண்ட், sigma 2 ன்றது இந்த பாயிண்ட். so total difference வந்து sigma 1 minus sigma 2. so ரேடியஸா நான் கண்டுபிடிக்கணும்னா it is sigma 1 minus sigma 2 by 2. okay, or else இந்த கேஸுக்கு இது sigma x minus sigma y by 2 ரேடியஸ் தான் இந்த கேஸுக்கு. ஓகே, பட் எல்லா கேஸுமே சேமா இருக்காது. அதனால நான் ஜென்ரலா கொடுத்துறேன். ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா வந்து radius of Mohr circle வந்து sigma 1 minus sigma 2 by 2 from the graph I can say. Okay, so that's it. Any doubts in this case, fourth case? No, sir. Thank you for responding. Others, just take some time. I mean, ஒரு 30 seconds 40 seconds எடுத்துக்கோங்க. whatever I thought in this slide, just ஒரு தடவை ஒரு glance கொடுங்க. then we'll move to next. There is a last case. okay, அந்த கேஸோட முடிச்சிடுறேன். but it will be little bit lengthier. கொஞ்சம் பெரிய கேஸ். so ஒரு 15 minutes. okay, just give me 15 minutes, I will complete it. yeah, just have a glance for 30-40 seconds. see, மோர் சர்க்கிளோட அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறது. அதாவது இது மோர் சர்க்கிள் இஸ் a பார்ட் ஆஃப் ஒரு சாப்டர். என்ன சாப்டர்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் சாப்டர், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் சாப்டர். ஸோ 2 மெத்தட் இருக்கும். ஒரு மெத்தட் வந்து அனலிட்டிக்கல் மெத்தட், டைரக்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ற மெத்தட். இன்னொரு மெத்தட் வந்து தி கிராஃபிக்கல் மெத்தட். ஓகே, நம்ம அந்த 2 மெத்தட்லயுமே நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். நான் லோகநாதன், நீங்க ஐ கெஸ் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண லோகநாதன் தானே? the same one, right? yes sir. okay, no problem. நான் கோர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நீங்க எதுவும் வரி பண்ண வேணாம். நான் இப்போ ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து ஒரு மெம்பர் எடுத்துக்கிறேன். ஒரு மெம்பர் எடுத்துட்டு லைக் டிஃப்ரெண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. ரொட்டேஷன், ஆக்சியல் லோட், டார்ஷன், ஆக்சியல் லோட், பெண்டிங், டிஃப்ரெண்ட் லோட்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா ஒரு பாயிண்ட் நான் இந்த சர்ஃபேஸ்ல நான் எடுக்கும் போதும்
அந்தந்த பாயிண்ட்ல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெஸஸ் ஆக்ட் ஆகும். நம்ம அதுதான் சொன்னேன், இது வந்து ரொம்ப டீடைலா பார்க்க வேண்டியது. இப்ப டார்ஷன் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த பாயிண்ட்ல எவ்வளவு ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும், இந்த பாயிண்ட்ல எவ்வளவு ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும், இந்த பாயிண்ட்ல எவ்வளவு ஷியர் ஸ்ட்ரெஸ் வரும், வேரி ஆகும். the shear stress is not same. அதே மாதிரி லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து ஒரு பாயிண்ட்லயும் வந்து வேற ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி லைக் ஒரு பாயிண்ட்ல வேற நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு அனலைஸ் திஸ் என்டையர் பீம், பட் என்டையர் ஸ்ட்ரக்சர் வாட் எவர், பட் என்டையர் ஸ்ட்ரக்சர் என்னாலே அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரே ஒரு பாயிண்ட் ஆர் ஒரே ஒரு ரீஜியன் வேர் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வாஸ் தேர், எந்த ரீஜியன்ல மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கு ஆர் எந்த ரீஜியன்ல மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போறேன். ஏன் கண்டுபிடிக்கணும்? வை சார், வை ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் மேக்ஸிமம் ஷியர், வை ஐ நீட் டு ஃபைண்ட் அவுட் மேக்ஸிமம் நார்மல்? Because maximum தெரிஞ்சு, if I know the maximum and if I take care of that, நான் அந்த மேக்ஸிமம் ஒழுங்கா பார்த்துக்கிட்டேன், ஐ மீன் இஃப் ஐ டேக் கேர் ஆஃப் தட் மேக்ஸிமம் ஷியர் அண்ட் மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ், ஆட்டோமேட்டிக்கா மற்ற எல்லா பாயிண்ட்டுமே சேஃபா இருக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சேஃபா வச்சுக்கிட்டேன்னா மற்ற எல்லா பாயிண்ட்டுமே சேஃபா இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா பாயிண்ட்லயும் ஸ்ட்ரெஸ் வந்து இந்த பாயிண்ட்டை விட ஸ்ட்ரெஸ் கம்மியா தான் இருக்க போகுது. ஸோ வேற எந்த பாயிண்ட் நான் எடுத்தாலும் அந்த பாயிண்ட்ல ஸ்ட்ரெஸ் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியா தான் இருக்கும். So there won't be a problem. So ultimately இது வந்து ஒரு சின்ன பார்ட், that's what I'm saying. மோர் சர்க்கிள் வரையிறது அப்படின்றது ஒரு சின்ன பார்ட். ஸோ நம்ம அந்த சின்ன பார்ட்டை வந்து ஜஸ்ட் அந்த பார்ட் மட்டும் தான் நம்ம லேர்ன் பண்றோம் இப்போதைக்கு. யூசஸ் அப்படின்னா சிம்பிளா நான் சிக்மா 1 கண்டுபிடிக்கிறதுக்கு, சிக்மா 2 கண்டுபிடிக்கிறதுக்கு, டவு மேக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மேஜரா யூஸ் பண்றது. ஓகே, அண்ட் டிஃப்ரெண்ட் பிளைன்ஸ், நான் இப்படி ஒரு பிளைன் வரைகிறேன், இப்படி ஒரு பிளைன் வரைகிறேன், இப்படி ஒரு பிளைன் வரைகிறேன். ஸோ இந்த பிளைன்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, நார்மல் ஸ்ட்ரெஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் வந்து மோர் சர்க்கிளோட யூஸ். அண்ட் அதை நம்ம ஏன் பண்றோம்னா டிசைனுக்காக. ஓகே, வி ஆர் ஃபோக்கஸிங் ஃபார் த ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். வி ஆர் ஃபோக்கஸிங் ஃபார் த டிசைன். நம்ம டிசைன் பண்றதுக்கு தான் வந்து ஃபோக்கஸே. மேக்ஸிமம் கண்டுபிடிச்சாதான் வந்து என்னால மற்ற எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஐ குட் டேக் கேர். ஓகே, யா. ஸோ இன்னும் டீடைல்டா வி வில் சி, யூ டோன்ட் ஹேவ் டு வரி. நம்ம இன்னும் டீடைல்டா வி வில் பி சீயிங். நீங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடல்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க. ஓகே, உங்க ஷெட்யூல் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடல்ஸ் போகும்போது. Yeah, no problem. Right. Okay, so ஃபைனலா வந்து நம்மளோட அந்த ஆல் கேஸ், ரைட், அதாவது எல்லாமே கம்பைன் ஆயிருக்க கேஸ். ஸோ சிக்மா எக்ஸ், சிக்மா ஒய் அண்ட் எஸ் tau and let this be tau and let this be tau. Okay, the general case, அதாவது எல்லாமே இருக்கு அந்த பாயிண்ட்ல. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, எக்ஸ் டைரக்ஷன்ல நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, ஒய் டைரக்ஷன்ல நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ that is what I got. Okay, now I am going to draw for this. As usual எடுத்துக்கோங்க AB and BC. See, இப்போ ஐ ஹோப் தட் இந்த 5 கேஸ்லயே வந்து நீங்க மோர் சர்க்கிள் வந்து என்ன மாதிரியான நான் உங்களுக்கு வாட் எவர் மேபி த ஸ்டேட் நான் கொடுத்தாலும் உங்களால மோர் சர்க்கிள் வரைய முடியும். that is the ultimate aim of this session. இந்த செஷனோட எய்ம் என்னன்னா, மோர் சர்க்கிள் நான் என்ன மாதிரியான ஒரு எலமெண்ட்டை கொடுத்தாலும் யூ நீட் டு ட்ரா, அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஏபி எடுத்துக்கலாம். ஏபில யூ கேன் ஆன்சர் இட், ட்ரை ஆன்சரிங் இட். ஏபி sigma x minus tau. sigma x minus tau, right? So sigma x அப்படின்றது வந்து like it is tensile, so it is plus. Tau, it is trying to rotate it in counterclockwise direction, so minus tau. Okay, and what about sigma y? What about BC? Sigma y tau. Yeah, sigma y tau, positive, right? Q. Then, so we got both P and Q. Plot them. Assumption அதே மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். See, இது வந்து கொஸ்டினை பொறுத்து மாறும். சம்டைம்ஸ் வந்து சிக்மா ஒய் சிக்மா எக்ஸோட அதிகமா இருக்கலாம். அதனால வந்து நீங்க அதை வந்து கொஸ்டினை பொறுத்து டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் சம்டைம்ஸ் சிக்மா எக்ஸும் சிக்மா ஒய்யும் கம்ப்ரெசிவா இருக்கலாம். கம்ப்ரெசிவா இருந்தா உங்களோட டயக்ராம் அப்படியே லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ அது கொஸ்டினை பொறுத்து வேரி ஆகும், ரைட்? ஓகே, திஸ் இஸ் டவு, திஸ் இஸ் சிக்மா. ஃபர்ஸ்ட் சிக்மா எக்ஸ் கமா மைனஸ் டவு. சிக்மா எக்ஸ் கமா மைனஸ் டவுனா சிக்மா எக்ஸ் வில் டேக், திஸ் இஸ் மை சிக்மா எக்ஸ் மைனஸ் டவு, ஸோ சம்வேர் ஹியர். ஓகே, இங்க வரும், ரைட்? This is my point. This is sigma x comma minus tau. Okay, and sigma y comma tau, sigma y will take it here and minus tau, right? So in the distance same ஆ இருக்கணும். Okay, whatever the distance, in the distance approximate same ஆ இருக்கணும். Okay, fine. So let us take, this is the point. Okay, so in the point வந்து sigma y positive. I'm sorry. Sigma y positive la, I'm very sorry. I will do it. Just 1 second.
it is positive. So எனக்கு பாசிட்டிவ்ல கொஞ்சம் அதிக ஸ்பேஸ் வேணும். So tau and let this be sigma. Okay. So first sigma x comma minus tau somewhere here. I will take this is my point sigma x comma minus tau. Sigma y comma tau sigma x வந்து sigma y ஓட அதிகம் எடுத்திருக்கேன். So sigma y வந்து சின்னது. So we will take this is my sigma y and tau same approximately same distance. Okay, so this is it sigma y comma tau. So tau பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் அதாவது இந்த டிஸ்டன்ஸும் tau தான், இந்த டிஸ்டன்ஸும் tau தான். ஓகே, இந்த டிஸ்டன்ஸும் tau தான். பட் சிக்மா பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட சிக்மா y, இது வந்து என்னோட சிக்மா x. ஓகே, this is my point P and this is my point Q. So draw a line which is connecting P and Q. So procedure மாறவே இல்லை. Okay, I'm using the same procedure. Draw a line which is connecting PQ. So PQ connect ஆகிற மாதிரி ஒரு லைன் வரீங்க. Okay, and take a center point. See, இது ஒரு it's like a clue. இது நீங்க வந்து ஒரு மாதிரி you can assume it to be a clue or something. எப்பயுமே இந்த லைன் எங்க x axisல intersect ஆகுதோ, x axisல intersect ஆகிற பாயிண்ட் தான் உங்களோட சென்டர் பாயிண்ட். ஓகே, there is no doubt. என்ன மாதிரியான டயக்ராமா இருந்தாலும் எங்க x axisல intersect ஆகுதோ அதுதான் உங்களோட சென்டர் பாயிண்ட். நீங்க வேணும்னா அதை செக் கூட பண்ணிக்கலாம். ஓகே, how can I check it? See, இது என்னோட சிக்மா y, ரைட்? இது என்னோட சிக்மா x. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? This distance, this is my sigma x minus sigma y. Am I right? This is sigma x minus sigma y. Correct? இது என்னோட sigma x minus sigma y. இது sigma y. Okay, இது sigma y. Then what will be this distance? இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? sigma y plus நம்மளோட இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி we got it, right? Total distance வந்து sigma x minus sigma y. So இந்த டிஸ்டன்ஸ் வந்து sigma x minus sigma y by 2. So அப்ப இந்த டிஸ்டன்ஸ் sigma x plus sigma y by 2, which is my center point. Okay, so center point இது ஒரு clue மாதிரி வச்சுக்கோங்க, like have it as a clue. நம்மளோட லைன் அந்த லைன் நம்ம டிரா பண்றோம்ல, அந்த லைன் வந்து எப்போ x axis ஓட intersect ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் என்னோட சென்டர் பாயிண்ட். ஓகே, so அந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு just draw a circle. கண்டிப்பா நான் ஆல்ரெடி போட்ட மாதிரி எக்ஸாக்ட் சர்க்கிள் வராது, அப்ராக்சிமேட்டா தான் என்னால போட முடியும். just adjust with that. Approximate போட்டாலும் at least I have to. Okay, let me take this point. Let me take this point as P. Okay, இந்த point தான் P. Okay, right. Right, no problem. Let it be. நான் தான் சொன்ன மாதிரி I cannot draw it perfectly. Okay, fine, no issues. Now say what are all the conclusions? First of all, என்னோட sigma 1. Okay, first of all என்னோட sigma 1 என்ன? என்னோட sigma 1 என்ன? This point, right? This is my sigma 1. Correct? This is my sigma 1. Okay, this is my sigma 1 and this is my sigma 2. So இப்போ நீங்க கேட்கலாம், சார் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேனே, நான் இப்போ sigma 1 வந்து எனக்கு இதுன்னு தெரியும், பட் வந்து நான் how can I like find out from this diagram? ரொம்ப சிம்பிள். உங்களால சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும்ல. சென்டர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சென்டர் வந்து எவ்வளோ? சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பை 2. ஓகே, ரேடியஸை உங்களால மெஷர் பண்ண முடியும். ஓகே, ரேடியஸை யூ கேன் மெஷர் இட். ஹவு கேன் ஐ மெஷர் இட்? ஐ வில் சே ஓகே, இந்த லைனை வந்து ஜஸ்ட் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணனா இந்த டிஸ்டன்ஸ் வந்து சிக்மா ஒய். கரெக்டா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து சிக்மா ஒய், ரைட்? And center point in the distance on the sigma x plus sigma y. In the distance we have already calculated it. Now already the kandupidichen. I hope you remember. Nama munadi da kandupidichom. This is my sigma x minus sigma y by 2. Okay, and in the height, what is this height? This height is tau, right? This height is tau. In the height tau. So இது எல்லாமே உங்களுக்கு क्वेश्चनல இருக்கும். சிக்மா என்னது, சிக்மா x tau என்னது, சிக்மா x என்னது, சிக்மா y என்னது, 2 என்னது, எல்லாமே क्वेश्चनல இருக்கும். So if I take this is Q and this point as R, then QCR எடுத்துக்கோங்க. Just take QCR. QCRல QC வந்து hypotenuse, right? QC is hypotenuse. So hypotenuse square is equal to adjacent square plus opposite square. So sigma x minus sigma y by 2 யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து என்னோட tau தான். ஸோ நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணனா QC கிடைச்சிரும். And QC is what? QC is my radius. QC is என்னோட radius, right? QC என்னோட radius. And now say sigma 1 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது என்னோட sigma 1 point. Okay, this is my sigma 1 point. So இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து, அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து சென்டர் டிஸ்டன்ஸ் இவ்வளோ, which is nothing but center. It's nothing but center.
And if I add, okay, what I should add? Radius. Yes, I should add my radius. So center plus radius will give me sigma 1. And what about sigma 2? Sigma 2 அப்படின்றது இந்த பாயிண்ட். Okay, sigma 2 இந்த பாயிண்ட். Okay, இந்த distance. The distance தான் sigma 2. How can I get it? How can I get it? Sigma 2. See, same தான், same logic. Center ன்றது இந்த total distance, right? Center ன்றது இந்த total distance minus radius. இது என்னோட radius, right? இது என்னோட radius. So center minus radius, it will give me sigma 2. And tau max, we already calculated radius. And the Pythagoras theorem use பண்ணி நம்ம radius already கண்டுபிடிச்சாச்சு. So tau max கிடைச்சது. Okay. Suppose questionல நம்ம முன்னாடி டீல் பண்ண மாதிரி தான். questionல வந்து ஒரு plane கொடுத்திருக்காங்க. அந்த plane வந்து alpha டிஸ்டன்ஸ்ல இருக்கு சார் அப்படின்னா BC, let me take it as BCE. Okay. So BE அப்படின்றது alpha டிஸ்டன்ஸ்ல இருக்கு. எங்க இருந்து இருக்கு? BC ல இருந்து. இப்போ என்னோட BC எங்க இருக்கு? That is very important. Where is my point? Where is my plane BC? In this Mohr circle, where is my plane BC? Q. So இங்க இருக்கு, right? இங்க இருக்கு. So இங்க இருந்து நம்ம travel பண்ணணும். That is important. From here, I need to travel in clockwise direction. Okay, because BC is my plane. So from there, I need to travel in clockwise direction. And how much is the angle? 2 alpha. 2 alpha, right? So let us consider இதுதான் என்னோட 2 alpha ன்னு வெச்சுப்போம். Okay, let it be 2 alpha. So இதுதான் என்னோட point. B point corresponding I will take it as PQR. Already R has been taken, so I will take it as S. So இது வந்து என்னோட R point. Okay, so in the angle 2 alpha. Okay, in the angle 2 alpha. இந்த angle நீங்க again இந்த triangle இருந்து கண்டுபிடிச்சிடலாம். Let us consider அந்த angle theta. Okay, இந்த angle triangle இருந்து கண்டுபிடிச்சிடலாம் theta. இந்த angle 2 alpha. So சிம்பிளா என்னால இந்த angle கண்டுபிடிக்க முடியும்ல. இந்த angle theta, இந்த angle 2 alpha. So இந்த angle 180 minus the total angle. Okay, 180 minus theta plus 2 alpha. Okay, அத வந்து நான் theta 1 எடுத்துக்கிறேன். Okay, ரொம்ப what is that? I was just going yeah, theta 1 எடுத்துக்கிறேன். Okay, now how to find out sigma dash and tau dash? Sigma dash will be what and tau dash will be what? Don't worry, ரொம்ப worry பண்ண வேணாம். First of all, you can directly answer it. You can answer it. What is my first of all tau dash answer பண்ணுங்க. Try to answer me tau dash. Second. Tau dash, just draw a dotted line. Yeah, just draw a dotted line. This distance is tau dash, right? And what is my tau dash? Radius. இது என்னோட radius. இது என்னோட distance வந்து tau dash. So tau dash is what? இந்த triangle பாருங்க. See this triangle. C, S, or else I will draw here. This is my tau dash. This is R. This is theta 1. Tau dash is what? R into sin theta. Yeah, R sin theta. Yeah, R sin theta 1. Okay, because theta-ன்றது நான் இதை எடுத்துருக்கேன். theta 1 தான் வந்து இதை எடுத்துருக்கேன். So R sin theta 1. Sigma 1. Sorry, sigma dash. See, sigma dash எடுத்துட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து நான் இந்த total distance கண்டுபிடிக்கணும். Okay, இந்த பாயிண்ட்ல இருந்து நான் இந்த total distance கண்டுபிடிக்கணும். How can I do that? See, எனக்கு இந்த center distance கண்டுபிடிச்சேன்னு வெச்சுக்கோங்களேன். Just split it. இது என்னோட center distance. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் என்னோட center distance. And what about this distance? இந்த distance எவ்வளோ? From here to here. Radius. No, not radius. இந்த distance தான். Like இப்ப நான் இங்க draw பண்ணிருக்க distance வந்து இந்த distance. Okay, இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் தான். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் தான். Okay. See, இது PPT அப்படின்றதுனால I'm not representing it properly. Okay, but இந்த green color நான் the shade பண்ணிருக்கேன்ல. Whatever, this color. இந்த distance தான் வந்து இந்த distance. How much it is? Radius minus R cos theta 1. Not minus actually. See, இந்த triangle எடுத்துக்கோங்க. Just take this triangle. Just take the triangle. Okay, so இது வந்து என்னோட tau dash. இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். Okay, that is what I want to find out. This is my radius. What is this distance? It's theta 1. This is R cos theta 1.
Yeah, r cos theta 1. So in the distance என்னன்னா r cos theta 1, right? This distance is r cos theta 1. Okay. So simple sigma dash என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா center plus r cos theta 1. Okay. So that is my sigma dash and tau dash. Right? Any doubts? See, ரொம்ப what is that? That is what I was trying to say. இது வந்து நம்ம டைரக்டா மோர் சர்க்கிள் பாக்குறோம். இப்போ நம்ம மோர் சர்க்கிள்ல கண்டுபிடிச்ச எல்லாமே அனலிட்டிக்கல் மெத்தட்லயும் கண்டுபிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஜியாமெட்ரி ஓரளவுக்கு நல்லா வரும். இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் ஜியாமெட்ரி அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் மோர் சர்க்கிள். If you are not comfortable in geometry, you can determine all the things whatever I discussed. We can do all the things from what is that? From analytical method. Okay. So in the session order agenda idan, you need to understand Mohr circle. You need to know how to draw the Mohr circle. Any doubts? Whatever we discussed, 5 different cases. Okay, at least எல்லாருமே இருந்திருக்கீங்க. That I was very happy. All 7 was there throughout the session. It's very good, very good. So any doubts? No? No, sir. Right then. Final, I'm already, I will just give my doubt. No, sir. Okay, fine. So already almost எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். We are offering our course for mechanical and civil engineering for the different exams. அதாவது ஒரு கோர்ஸ் நம்மளோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல். That is what our main aim and that is where we are strong. Mechanical and civil. As of now, non-tech part நம்ம டீல் பண்ணல. But non-tech part soon we will be recruiting a person and we will be doing it. But இது கொஞ்சம் டிலே ஆகுது because we have some problems. We have some problems with non-tech faculties. So once அது finalize ஆயிடுச்சுன்னா non-tech course start பண்ணிடுவோம். So as of now, for technical exams, mechanical and civil, we have courses. So if you are interested, you can contact me. இது என்னோட நம்பர் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. எங்களை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் போய் பாருங்க. ஓகே, யா, ஷால் வி க்ளோஸ் த செஷன்?